எந்த மாதிரி ஆக்சஸ், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எந்த மாதிரி ஆக்சஸ் கிடைக்கும்? ஃப்ரெண்ட்ஸ், ஓகே. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். வேறு வெரி குட். மூவிஸ், அப்புறம் சோஷியல் மீடியா. Social media. See, again, friends, family, social media, movies, இதெல்லாம் வந்து நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா, நானும் மூவிஸ் பார்க்குறேன், but I'm not smoking, அந்த மாதிரி நிறைய பேருக்கு இருக்கும். See, the thing is, நான் every year World No Tobacco Day அதெல்லாம் செலிப்ரேட் பண்ணுறோம். அண்ட் எவ்ரி இயர் வந்து யாராச்சும் இந்த மாதிரி வந்து பேசுகிறாங்க. அண்ட் இட்ஸ் வெரி வெரி ஃபேர் தட் எவ்ரிஒன் கெட்ஸ் போர்ட். இப்போ எனக்குமே இப்போ ஐ வாஸ் இன் யுவர் பிளேஸ் ஐ ஆல்ரெடி நோ அபவுட் ஆல் தீஸ் திங்ஸ். எனக்கு வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு நோ அப்படின்னு இருக்கும். பட் ஆக்சுவலி ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, சோஷியல் மீடியா, டிவி கமர்ஷியல்ஸ் ஆர் மூவிஸ் ஆர் வாட்எவர், இதெல்லாம் வந்து உங்களுக்கு அஃபெக்ட் ஆகலாம்னோ மித்தவங்களுக்கு எப்படி எஃபெக்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் என்னோட வேலையில் when I see a lot of addiction patients, they all say like ஆமாம் நான் படம் பார்க்குறேன், அந்த ஸ்டைலிஷாக இருக்குது, ஹீரோ ஸ்மோக் பண்ணுறது ரொம்ப ஸ்டைல் அப்படின்னு நினச்சவங்க ஆரம்பிச்சு இட் கோஸ் டு சச் அன் எக்ஸ்டென்ட் தட் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், கெரியர் எல்லாமே வந்து இட்ஸ் கோயிங் ரியலி பேட். அந்த அளவுக்கு போகுது. ஸோ உங்களுக்கு அந்த இது இல்லைன்னா கூட, உங்களுக்கு அந்த habit இல்லை, வராது. And I see other people smoking without knowing its effects அப்படின்னு நினைக்காதீங்க. It's very important that you're very aware of this. And இன்னொரு விஷயம் நான் வந்து because I heard like உங்கள் காலேஜில் இந்த கவுன்சிலிங்லாம் இருக்குங்க. If you ever get a chance to observe or if you ever get a chance to sit and talk, ஒரு ஜட்ஜ்மெண்டல் ஆட்டிடியூட் இல்லாமல் எப்படி அவங்களோட பேசுறது அப்படிங்கிற ஆட்டிடியூட் டெவலப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் உங்களுக்கு வந்து லைக் யூ செட் யுவர் ப்ரிவிலேஜ், அந்த பயோசைக்கோ சோஷியல் ஃபேக்டர்ஸ் எல்லாம் கரெக்டாக போடுறதுனால மேபி உங்களுக்கு அந்த ஹேபிட், அந்த அடிக்ஷன் இல்லாமல் இருக்கலாம். பட் எல்லாருக்குமே அந்த மாதிரி சோஷியலி அண்டர் ப்ரிவிலேஜ் ஃபேமிலிஸோ இல்லை அந்த மாதிரி இல்லாத ஃபேமிலிஸ்க்கோ இந்த மாதிரி ஒரு சிம்பிள் திங் லைக் ஃபேமிலி ஸ்மோக் பண்ணாங்க அதனால எனக்கு வந்து ஹேபிட் வந்துச்சு, ஃப்ரெண்ட்ஸ் ஸ்மோக் பண்ணாங்க வந்துருச்சு, நான் பார்க்குறேன் படம்லாம் பார்க்குறதுனால வந்துச்சு. இட்ஸ் அ வெரி பிக் ஃபேக்டர். அவங்களுக்கு வந்து அந்த நிலைமையில் இருக்கிறதுனால they think that's a good coping mechanism, they think that's very stylish to do அப்படின்னு, without realizing அது எந்த அளவுக்கு எஃபெக்ட் ஆகுது. And most of the patients I see are all 23 years old, 29 years old, not the age to be sitting in a de-addiction center and talking about all this. So it is very important that you know this so that it doesn't affect you as well as other people. So உங்கள் சர்க்கிள்லேயே வந்து it has people who smoking and family members இருந்தால் அதை லைட்டாக எடுத்துக்காங்க. இந்த சென்ஸ் லைக் after this you probably are aware of the difference between addiction and smoking habit. எது உங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் அவேராக இருந்துட்டு ட்ரை அண்ட் ஹெல்ப் தம் எஸ்பெஷலி ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸ். ஆல்ரைட். ஸோ இதெல்லாம் நான் ஏன் ரீட்ரேட் பண்ணுறேன்னா இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் மைண்டில், பட் அதை எவ்வளோ எஃபெக்ட் பண்ணணும்னு நமக்கு தெரியாது. ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் யூ ரீட்ரேட் இட். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், டெலிவிஷன் கமர்ஷியல்ஸ், சோஷியல் மீடியா இதெல்லாமே ஓகே. இது வந்து சம் பீப்பிள் என்ன பண்ணுவாங்கன்னா சிகரெட்ஸ், வேப்பிங் அதெல்லாம் இருக்குது. ஸோ ஸ்மோக் பண்ண மாட்டாங்க, பட் சிகரெட்ஸ், வேப்பிங் அதெல்லாம் வந்து பண்ணி slowly we gradually go into smoking habits. Okay, இது வந்து I will give a little bit more focus. So நான் சொன்னேன்ல, அதாவது maybe you already know about this, but இருந்தாலும் முன்னாடியே சொன்ன மாதிரி stimulant, continuous psychological dependence திரும்ப கேட்குது. So how does it work in our body chemically எப்படின்னா, dopamine வந்து you already probably know it's a neurotransmitter, it's an excitatory neurotransmitter. Nicotine வந்து என்ன பண்ணுன்னா நம்ம உடம்புக்குள்ள போகும்போது it stimulates that neurotransmitter. அது வந்து pleasure hormone. So stimulate பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அந்த brain receptors, அதாவது pleasure seeking receptorsல வந்து அது போய் ட்ரிகர் பண்ணுது, it stimulates it. இப்போ என்ன ஆகுதுன்னா when nicotine stimulates the pleasure receptors in your brain,
உங்களுக்கு அந்த ஃபீலிங் வரும், அந்த ஹாப்பி ஃபீலிங் வரும், அண்ட் லெஸ் ஆன்ஷியஸ், டிப்ரெஷன் இல்லை, அந்த மாதிரி ஃபீலிங் வரும். அந்த மாதிரி ஃபீலிங் வரும்போது ஆப்வியஸ்லி என்ன ஆகும், திரும்ப திரும்ப பண்ணணும்னு தோணும். ஸ்மோக் பண்ணால் ஐ ஃபீல் பெட்டர், ஸ்மோக் பண்ணால் ஐ ஃபீல் ஹாப்பி, ஐ ஃபீல் குட் அண்ட் லெஸ் டிப்ரெஷன் வரும்போது ஒரு விஷயம் பண்ணும்போது உங்களுக்கு அப்படி தானே ஃபீல் மேக்ஸ் யூ ஃபீல் குட், யூ வாண்ட் டு டூ இட் அகைன் அண்ட் அகைன். சாக்லேட் சாப்பிட்றது எல்லாமே அப்படிதான். ஸோ என்ன ஆகுதுன்னா திரும்ப 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 பண்ணிகிட்டே இருப்பாங்க அந்த ப்ளஷர் செக்டர்ஸை வந்து ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கு. அப்போ என்ன அட் ஒன் பாயிண்ட் இட் பிகம்ஸ் டாலரன்ஸ். அதாவது பண்ணி பண்ணி ரொம்ப டாலரேட் ஆகிடுது. ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது எஸ் காஃபிங் வில் பி தேர் ஆர் நாசியேட்டிங் ஃபீலிங்லாம் இருக்கும். ஆனால் அந்த ப்ளஷர் வந்ததுக்கப்புறம் அந்த ப்ளஷருக்காக திரும்ப திரும்ப பண்ண பிரெயின் டெவலப்ஸ் டாலரன்ஸ். அதனால் பண்ணாலும் வந்து அவங்க டாலரேட் பண்ணிக்கிற அந்த தன்மை வந்து அப்புறம் வாட் ஆப்வியஸ்லி டிபெண்டன்ஸ். இப்போ வந்து எனக்கு ஏதாச்சும் நடக்குது, ஜாப் லாஸ் ஆர் academic failure, relationship failure, whatever, I smoke because pleasure கொடுக்குது. Then I become very dependent. அப்படி ஆகி டிபெண்டன்ஸ் ஆகிடும். டிபெண்டன்ஸ் ஆனதுக்கப்புறம் there's a lot of other effects. மறுபடியும் there's job loss, மறுபடியும் there is lot of factors because of dependence. அந்த மாதிரி போயிடும். Are you able to follow me? Doubts இருக்கா? Anyone has any doubts, please stop me and ask. Okay? Okay. Before I go into this, can people who smoke quit the habit? Yes. 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 Definitely they can quit the habit. Having said that, because நான் வந்து particularly de-addiction center ல வேலை பார்க்கறதுனால, and when it comes to addiction, like I said, there's a difference between smoking habit and addiction. நிறைய பேஷண்ட்ஸ் வந்து மேம் நான் வந்து ஆஃப்டர் ஐ கெட் டிஸ்சார்ஜ் எனக்கு வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்மோக். இப்போ வந்து சொல்லுவோம் கவுன்சிலிங் கொடுக்கும்போது இட் பி லைக் டு யூ ரிக்ரெட் ஸ்மோக்கிங் ஹேபிட், டு ஹேவ் எனி கில்ட், எந்த அளவுக்கு போயிருக்குன்னா தே ஸ்மோக் அண்ட் தே ஹார்ம் தெம்செல்வ்ஸ், தே ஸ்மோக், தே ஹார்ம் அதர் பீப்புள். எப்போவுமே வந்து பேரண்ட்ஸ் பணம் கேட்டு தே ஸ்பெண்ட் ஆன் ஸ்மோக்கிங் ஆர் ட்ரிங்கிங். மறுபடியும் இந்த மாதிரி கரியர் லாஸ் மறுபடியும் ஸ்மோக் அண்ட் வித்தவுட் ரியலைசிங் கரியர் இஸ் கோயிங் டு லாஸ் ஆல். ஸோ கேட்பாங்க. இப்போ வந்து அடிக்ஷன் சென்டரில் அட்மிட் ஆனதுக்கப்புறம் தெரியல லைக் இல்லை நான் வெளியில் போனால் இட் நெவர் ஸ்மோக் அண்ட் someone says that's what they will say. அதாவது இருக்கும்போது ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது they genuinely regret definitely, பட் வெளியில் போகணுங்கிறதுக்காக they will say. ஆனால் வந்து வெளியில் போனதுக்கப்புறம் they again அந்த ஆக்சஸ் கிடைச்சா மறுபடியும் they get into the habit. ஸோ ஸ்மோக்கிங் வந்து குவிட் பண்ணுறது வந்து யூ ஆல் ஆல்ரெடி நோ இட்ஸ் நாட் ஈஸி. ஹேவிங் செட் தட் ஒரு விஷயத்தை குவிட் பண்ணுற அப்படின்னு சொன்ன உடனேவே குவிட் பண்ணுறது இஸ் a very very hard habit and it doesn't even have to be smoking. இப்போ நீங்களே வந்து உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா அப்பாவோ இல்லை நீங்களேவோ வந்து சொல்லியிருப்பீங்க இல்லை ஐ ஹாவ் டு ரெடியூஸ் மை ஃபோன் யூஸ் அப்படின்னு. ஹவு மெனி ஆஃப் அஸ் ஹேவ் ஆக்சுவலி பீன் சக்ஸஸ்ஃபுல்? நிறைய பேர் சக்ஸஸ்ஃபுல்லாகவே இருக்க மாட்டாங்க. அது ஒரு நாள் எடுத்து ஆன்லைன்லேருந்து லைக் ஐம் கோயிங் டு யூஸ் only 2 hours 3 hours on phone சொல்லிட்டு we go back to the same old pattern doom scrolling on Instagram all the time. அது நடக்குது. அதே மாதிரி தான் ஸ்மோக்கிங். ஒரு தடவை நான் குவிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க, பட் இட்ஸ் நாட் தட் ஈஸி. ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் எவ்ரிஒன் டெவலப்ஸ் ஒரு கோல். ஸ்லோவாக சொல்கிற மாதிரி எடுத்தோடனே விடாமல் ஒரு கோல் வச்சு இன்னைக்கு நான் இவ்வளோ தான் பண்ணுறேன், இன்னைக்கு நான் வந்து 2 cigarettes ஸ்மோக் பண்ணுறேன், I don't know how many you smoke, but 10 இல்லைன்னா ஒரு 9 8 7 அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வருது. தென் அது having said that, aside from all those things, உங்களுக்கு ஒரு ஹாபிஸ் நான் சொன்ன மாதிரி டிப்ரெஷன்லாம் வந்துருச்சுன்னா, அதாவது ஸ்மோக்கிங்னால அனிடோனியா எனக்கு முன்னாடி இருந்த ஹாபிஸ் எல்லாம் வந்து நான் பண்ணுறதுல அந்த மாதிரி அளவுக்கு போயிடுச்சுன்னா திரும்பி கெட்டிங் இன்டு தோஸ் ஹேபிட்ஸ் சோஷியல் சப்போர்ட் அதெல்லாம் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ தான் வந்து இவங்க எடுத்து So medication. Medication is for people who are addicted. இது வந்து psychiatrists they prescribe some medication. அதை யூஸ் பண்ணுறது it's not really relevant if you don't have addiction or a diagnosis is not relevant.
அது தவிர there's obviously என்ன சொல்றது அந்த alternatives, அதாவது inhalers, patch இதெல்லாம் இருக்கு. Okay. Again, if you see any patients who are smoking or if you have friends or family who smoke, அந்த ஆல்டர்னேட்டிவ் சஜஸ்ட் பண்ணுறதுல தப்பு இல்லை. பட் தட் இஸ் அகெயின் அந்த நிக்கோட்டினோட எஃபெக்ட் தான் கொடுக்கும். அதாவது டேஸ்ட் வைஸ் அந்த எஃபெக்ட் கொடுக்கறதுனால தான் அதை கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க சொல்லுவாங்க இன் சைக்காட்ரிக் ஃபீல்ட்ஸ் ஆல். பட் அகெயின் எனக்கு சிகரெட் இல்லைன்னா வந்து நிக்கோட்டின் ஸ்ப்ரே அதை யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சம் நான் ஜஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜஸ் யூஸ் பண்ணிட்டு அதுவே குவிட் பண்ணி தெரிஞ்சுருக்கணும். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, என்வாயன்மெண்ட். ஓகே, இப்போ வந்து உங்கள் என்வாயன்மெண்ட்னா வாட் யூ திங்க் இட் இஸ்? இந்த கான்டெக்ட்ல என்வாயன்மெண்ட் டிப்ஸ் ஃபார் குவிட்டிங் அண்ட் சேயிங் என்வாயன்மெண்ட்னா வாட் யூ திங்க் இட் இஸ்? ஃபர்ஸ்ட் ரோல இருந்து யாராவது நீங்க சொல்லுங்க. என்வாயன்மெண்ட் மீன்ஸ் உங்களுக்கு என்ன தெரியும்? சரௌண்டிங் சரௌண்டிங் வந்து எப்படி இருக்குன்னு வில்லேஜ் சைடு சிட்டி சைடு என்வாயன்மெண்ட்னா இப்போ உங்களோட சுற்றி இருக்கிற என்வாயன்மெண்ட், அதாவது வீடு, கார், காலேஜ் அந்த மாதிரி என்வாயன்மெண்ட்டே டு ட்ரை அண்ட் அவாய்ட் ஸ்மோக்கிங். இப்போ இந்த கார் இருக்குது இல்லை உங்கள் டெஸ்க் இருக்குது அந்த மாதிரினா அங்கே ஸ்மோக்கிங் ரிலேட்டட் ஏதாச்சும் வச்சுருக்கீங்கன்னா சிகரெட்ஸ் ஆர் லைட் நிக்கோட்டின் ஸ்ப்ரே ஆர் வாட் எவர், அதெல்லாம் வந்து கெட்டிங் ரிட் ஆஃப் இட். ஸோ உங்கள் என்வாயன்மெண்ட் உங்கள் வீட்டிலே ஏதாச்சும் ஸ்டாஷ் யாருக்கும் தெரியும்னு சொன்னீங்கன்னா கெட்டிங் ரிட் ஆஃப் இட். தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். கீப்பிங் யுவர் என்வாயன்மெண்ட் க்ளீன், அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். டிஸ்ட்ராக்ஷன்ஸ். ஸோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து நார்மல் டிஸ்ட்ராக்ஷன்ஸும் சொல்லலாம். அதாவது லிஸ்னிங் டு மியூசிக், நான் சொன்ன மாதிரி கெட்டிங் பேக் இன் டு தோஸ் ஹாபீஸ், மியூசிக், டான்ஸ், ஆர்ட், கிரியேட்டிவ், இது எல்லாமே தட் குட் ஆல்சோ பி டிஸ்ட்ராக்ஷன். அது தவிர there is something called practice before quitting. அதாவது குவிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி quitting is not very easy. அது டக்குன்னு ஒரு நாளைக்கு எடுத்த முடிவாக இருக்காது, அது ப்ராக்டிஸில் தான் வரும். ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஸ், நீங்கள் வந்து குவிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே வந்து கெட்டிங் பேக் இன் டு தோஸ் ஹாபீஸ், கெட்டிங் பேக் இன் டு தோஸ் nicotine spray முடிஞ்சா or some other hobbies that you have, அந்த மாதிரி அதாவது குவிட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்லோவாக வந்து இன்னும் ரெடியூசிங் யுவர் சிகரெட் ஹேபிட் அப்படி இருக்கிறது இஸ் another form of distraction. Because sometimes distractions சொன்னோம்னா it's always என்ன சொல்கிறது ஹாபீஸ் மாதிரி, it doesn't always have to be hobbies. That's right. Other substitutes. Other substitutes, again, this is a very interesting question. Other substitute na, what do you think it is? Who's willing to answer this question? Adana kudukran chocolate. Okay, in the question ku yaar correct solramo extra samosa kudukka solranga. Illa correct kuda venda. Yaaracha try and make effort to answer the question. Other substitutes. Thank you. Please give her a clap. Other substitutes na sometimes வந்து சிகரெட் ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு வந்து எப்போவுமே கையில் வச்சுட்டே இருப்பாங்க அந்த சிகரெட், அந்த ஹேபிட் இன்னும் போகாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் என்னென்னா சம்டைம்ஸ் தே யூஸ் டூத்பிக்ஸ், அந்த மாதிரி டூத்பிக்ஸோ இல்லை அந்த பின்ஸ், அந்த பெல் பின்ஸ் இருக்கிற அந்த பின்ஸ் டு ஹோல்ட் த பேப்பர்ஸ், அதை யூஸ் பண்ணுவாங்க. அது எப்படின்னா கொஞ்ச நாளைக்கு இந்த ஐ வாண்ட் டு ஹோல்ட் சிகரெட்டுங்கிற அந்த ப்ராக்டிஸ் விடுறதுக்காக தே யூஸ் டூத்பிக்
fix or that can also come as other substitute. கேட்கறதுக்கு வந்து கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கும். Chewing gum. Okay, chewing gum is a good. That chewing gum comes under meditation. That's a good one. அதுவும் யூஸ் பண்ணலாம். Like you holding toothpick, holding them things அந்த மாதிரி. Talk back. Actually, I have very interesting question. இது யாரும் லைக்லாம் பாயிண்ட் பண்ண மாட்டேன். So don't worry about it. But I have a very interesting question. யார் வந்து இங்கே வீட்டில் யாருமே இல்லாத சமயம் உங்கள் கூட நீங்கள் பேசுவீங்க? Everyone. Actually, நிறைய பேர் வந்து அது ஏதோ மென்டல் டிசார்டர் மாதிரி பார்ப்பாங்க. இப்போ எஸ்பெஷலி நீங்கள் வந்து சைக்காட்ரிக் ஃபீல்டில் போகிறதா இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஒரு கவுன்சிலிங்கே பண்ணுறதா இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் லாட் ஆஃப் பேஷன்ஸ் சேவ்ஸ். நான் வீட்டிலே பேசிப்பேன், தனியாக பேசிப்பேன். பட் எவ்ரிஒன் அப்போ கேட்குறது என்ன தோணும் தெரியுமா? நானும் மென்டல் பேஷண்ட் அப்படின்னு தோணும். நான் எனக்குமே ஒரு டிசார்டர் இருக்குது, எனக்கும் டயக்னோசிஸ் இருக்குது அப்படின்னு தோணும். பட் ஆக்சுவலி தட்ஸ் நாட் ட்ரூ. எல்லாருக்குமே அந்த ஹேபிட் இருக்குது. எல்லாருமே தனியாக இருக்கும்போது பேசிப்பாங்க. நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, சம்டைம்ஸ் ஐ ஸ்டார்ட் டாக்கிங் டு மைசெல்ஃப் அண்ட் வாக்கிங் ஆன் த ரோட். அப்போ மித்தவங்கெல்லாம் பார்த்து சிரிக்காமல் இருக்கணுன்றதுக்காக ஜஸ்ட் புட் ஹெட்ஃபோன்ஸ். அந்த அளவுக்கு சம்டைம்ஸ் பீப்புள் டூ இட். ஸோ டாக்கிங் பேக் இஸ் நாட் அ மென்டல் ஹெல்த் டிசார்டர். எவ்ரிஒன் திங்ஸ் லைக் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, எல்லாரும் பண்ணுறது தான். வி ஆல் வெல் ஃபங்க்ஷனிங். இந்த கான்டெக்ட்ஸில் வந்து டாக்கிங் பேக் அப்படின்னா, இஃப் there's someone who smokes here, there's no need to be offended. This is just helping you. உங்களுக்கு வந்து அந்த இது இருக்கும், அது என்ன சொல்கிறது, அந்த தாட்ஸ் வந்துட்டே இருக்கும். உள்ள வந்து ஐ வாண்ட் டு ஸ்மோக், இன்னும் ஒரு சிகரெட் எடுத்தால் என்ன, ஆர் பிகாஸ் ஐம் ஸ்மோக்கிங் ஐம் பேட் பர்சன், அந்த மாதிரியெல்லாம் அந்த தாட்ஸ் வரும். இப்போ அந்த தாட்ஸுக்கு வந்து இன்ஸ்டெட் ஆஃப் ஃபைட்டிங் ஆர் கிவிங் இன் டு த தாட்ஸ், நான் வந்து ஜஸ்ட் டாக் பேக். இப்போ வந்து ஒருத்தர் வந்து உங்ககிட்ட ஸ்மோக் பண்ணுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா, நீங்கள் என்ன உங்களுக்கு சொல்லுவீங்க, அது உங்ககிட்டே நீங்கள் சொல்லிக்கிறது. இப்போ வந்து ஓகே, ஐ வாண்ட் டு ஆக்சுவலி பாயிண்ட் மைண்ட் டு சம்மன். நான் உங்ககிட்ட வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இப்போ வந்து நான் வந்து உங்ககிட்ட சொல்கிறேன், ஐ வாண்ட் டு ஸ்மோக், எனக்கு அர்ஜ் வருது அப்படின்னு நான் உங்ககிட்ட சொல்கிறேன். நீங்கள் என்கிட்ட என்ன சொல்லுங்கள்? மறுபடியும் சொல்லிட்டே இருக்கேன், இல்லை எனக்கு தோணுதே பண்ணணும். ஸ்மோக் பண்ணலாம், எப்படி லைக் நம்ம பேட் பர்சன் அப்படின்னு ஏதோ சொல்கிறேன்னா என்ன சொல்லி. இப்போ உங்களுக்கு வந்து இங்கே நிறைய நீங்கள் யாராவது ஸ்மோக் பண்ணுறீங்கன்னா அது நோ நீட் டு பி ஆஃபெண்டட். திஸ் இஸ் a helpful tip. அதாவது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தாட்ஸ் வரும், நீங்கள் ஸ்மோக் பண்ணணும், இல்லைன்னா ஐ ஃபீல் ரெஸ்ட்லெஸ்னா, ஐ ஃபீல் லைக் நம்ம பேட் பர்சன், ஐ ஃபீல் லைக் திஸ், அந்த மாதிரி வந்துச்சுன்னா ஜஸ்ட் instead of fighting it, என்ன பண்ணுறீங்கன்னா just talk back to the thoughts that's coming. இல்லை எனக்கு இப்போ தோணுது, கொஞ்ச நாள் கொஞ்சம் டைம் கழிச்சு போயிடும், இல்லை டிஸ்ட்ராக்ட் மைசெல்ஃப், ஏதாச்சும் வேறு ஏதாவது பண்ணி நான் பண்ணுறேன், டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு உங்ககிட்டயே நீங்கள் பேசிக்கோங்க. This is where talking to yourself is going to help you so much. So there's no need to feel ashamed. எப்பயாச்சும் மாதிரி டாக்கிங் ஹேபிட் இருக்குது அப்படின்னு நினைக்கிறது வந்துட்டு this will help you so much if you have any other addiction also. So try and talk back to yourself. Okay, this is one of my favorite techniques and I would appreciate if you all pay attention to this. ஏன்னா நான் சொன்ன மாதிரி சிலதெல்லாம் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்கலாம், ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி ஹெல்த் கேரில் இருக்கீங்க. இது வந்து ஒரு சைக்காலஜிக்கல் டெக்னிக். ஸோ ஐ டோன்ட் நோ ஹவு many of you are aware. And if you are not aware, yes, I would highly encourage you to pay attention and try it sometimes. எதுக்காக இருக்கலாம், யூஸ்வலாக ஒரு urge, ஒரு craving அது வந்ததுன்னா என்ன பண்ணுவாங்க, ஒன்றா வந்து they try to resist it. எப்படி இன்னும் பண்ணக்கூடாது. ஃபோன் யூஸே எடுத்துக்கிட்டிங்கன்னா இல்லை நான் இன்னைக்கு 2 hours தான் சொல்லியிருக்கேன், நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு. ஆர் சரி இன்னைக்கு ஒரு நாள் தானே பண்ணி பார்த்தா என்ன அப்படின்னு சொல்லி they just give it.
ஸோ waves, இட்ஸ் கால்ட் ஆக்சுவலி urge surfing. அது என்ன டெக்னிக்னா, சர்ஃபிங்னா என்ன எல்லாருக்கும் தெரியுங்க. சர்ஃபிங்னா என்ன, நாட் எவ்ரிஒன் would have done it. It's obviously டிவி பார்த்தா உங்களுக்கு தெரியும் சர்ஃபிங்னா என்ன. இப்போ imagine your craving or urge to smoke is a wave. அந்த சர்ஃப் பண்றவங்க வந்து ஒரு சின்ன அலையில சர்ஃப் பண்ண மாட்டாங்க, பெருசா ஒரு அலை இருக்கும், பெருசா இருக்கிற அலையில தான் வந்து சர்ஃப் பண்ணுவாங்க. ஸோ உங்க urging-ஓ உங்க craving-ஓ வந்து if you think of it as a wave. இப்போ வேவ் சர்ஃபர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வேவ்ல வந்து ஃபைட் பண்ண மாட்டாங்க, அட் த சேம் டைம் அவங்க வந்து அப்படியே என்கல்ஃப்ட் பை தி வேவ். அது எப்படி, அது ஒரு டெக்னிக் இல்லையா. இப்போ உங்களை சர்வ் பண்ண சொன்னால் யாருக்காவது சர்வ் பண்ண முடியுமா? முடியாது, எனக்கும் தெரியாது. பிகாஸ் த டெக்னிக் அது வந்து அந்த வேவ்க்குள்ளே போகாமையும் அதே சமயம் அந்த வேவை ஃபைட் பண்ணாமையும் இல்லாமல் எப்படி அது வந்து கேர்ஃபுல்லாக யூ ஸ்டாண்ட் ஆன் டாப் ஆஃப் த வேவ் அண்ட் லெட் த வேவ் லேண்ட் யூ டு த ஷோ. அதான் சர்ஃபிங் இல்லையா. அதே மாதிரி உங்கள் அர்ஜிங்கோ இல்லை உங்கள் கிரேவிங்கோ வேவ் மாதிரி நினச்சிட்டு try not to fight the urge or fight the craving. அதே சமயம் சரி ஓகே கிரேவிங் வருது, ஒரு நாளைக்கு ஸ்மோக் பண்ணால் என்ன அப்படின்னு விடாமல் instead giving it, think of the craving as an wave. அதாவது அது மேலேயே ஃப்ளோட் பண்ணி எப்படி அதை வந்து உங்களே நீங்கள் ஷோரில் கொண்டு வர மாதிரி பண்ணலாங்கிறது தான் urge surfing. அது எப்படின்னா இப்போ ஒரு கிரேவிங் வருதுன்னா இன்ஸ்டர் சரி இல்லை நான் ஸ்மோக் பண்ணுறேன், இல்லை வந்து இல்லை நான் ஸ்மோக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லாமல் சரி கிரேவிங்னு ஒன்று வருது, நான் வந்து 2 years 3 years-ஆக வந்து ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு வந்து கிரேவிங்கோ அர்ஜோ வராமல் இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம், இட்ஸ் ஓகே இஃப் ஐ ஹேவ் தட் அர்ஜ் அப்படின்னு உங்களோட அர்ஜை மட்டும் வேலிடேட் பண்ணுறது, நாட் த ஹேபிட், த அர்ஜ். ஓ நான் சொன்ன மாதிரி quitting is not easy. ஸோ அந்த ஹேபிட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணி வெரி வெரி ஹார்ட். ஸோ the urge evaluate பண்ணி next thing sensations. This is, I don't think this is something that we are taught in the Indian context. உங்களோட சென்சரி ப்ராசஸ் அதாவது டேஸ்ட், சைட், கேட்குறது, டச் அண்ட் ஆல் தட், இதுக்கு வந்து பே அட்டென்ஷன். இப்போ ஒரு அர்ஜ் வருது, ஒரு கிரேவிங் வருதுன்னா எனக்கு அந்த கிரேவிங் எங்கே வருது, இஸ் இட் இன் மை த்ரோட், இஸ் இட் இன் மை டங், இஸ் இட் இன் மை லிப்ஸ், அந்த மாதிரி உங்கள் சென்சேஷன்ஸ்க்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிக்கிறது. ஸோ தட் இஸ் ஆல்சோ அ டிஸ்ட்ராக்ஷன் டெக்னிக். இப்போ என்ன ஆயிடும்னா அர்ஜ் கிரேவிங்னால ஒரு இந்த அட்டென்ஷன் போய் உங்களோட பாடி அதாவது சென்சேஷன்னால அட்டென்ஷன் வர ஆரம்பிச்சிடும். அட்டென்ஷன் வந்தால் ஆப்வியஸ்லி அர்ஜ் ஆர் கிரேவிங்னால இருக்கிற அட்டென்ஷன் கொஞ்சம் கொஞ்சமாக போயிடும். தென் யூ கேன் டூ சம் ப்ரீதிங் எக்ஸசைஸ், ஜஸ்ட் டேக் அ டீப் பிரெத் அண்ட் ப்ரீத் அவுட். அது பண்ணால் இட் வில் யூஸ்வலி அந்த கிரேவிங் ரெடியூஸ் ஆகும். ஸோ இந்த டெக்னிக்கோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இட் டசன்ட் invalidate your urge, it doesn't invalidate anything you're going through. Instead அந்த மொமெண்ட்ல வந்து எப்படி அந்த urge கண்ட்ரோல் பண்றது அப்படின்னு. இப்போ அது பண்றதுனால ஸ்மோக்கிங் ஹேபிட் விட முடியுமானா அப்படி கிடையாது, அந்த கிரேவிங் வராமல் இருக்க முடியுமானா அப்படியும் கிடையாது, திரும்ப திரும்ப வந்துட்டு தான் இருக்கும். பட் ஃபார் த மொமெண்ட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கிரேவிங்கும் போயிடும். ஓகே ஓகே ஸோ திஸ் இஸ் வேர் the therapy part comes in. ஏதாவது டவுட் ஏதாவது இன்ட்ராக்ட் பண்ணணும்னா ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ. there is no right or wrong answers. I would encourage everyone to pay attention and interact. முன்னாடியே சொன்ன மாதிரி one more point I want to reiterate. என்னன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி பேஷண்ட் வந்தோடனே ஒரு டிஸ்சார்ஜ் டைமில் என்ன ஆகும்னா அதை இமீடியட்லி be like நான் ஸ்மோக் பண்ண மாட்டேன், இப்போ ஒரே ஒரு சிகரெட் வந்தால் என்ன மேம் பண்ணுறது, what if I start smoking again அப்படின்னு தான் இருக்கும். One thing, if you ever go into counseling, I remind you, ஒருத்தர் வந்து நான் திரும்ப ஸ்மோக் பண்ணணும்னு எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொன்னா remind them that it's okay. அதாவது ரொம்ப வருஷமா ஒரு ஹேபிட் இருக்கிறவங்களுக்கு வந்து திடீர்னு ஒன்று விடணுங்கிறது ரொம்ப அதுவும் இந்த மாதிரி ப்ளஷரபிள் ஹேபிட். ஒரு ஸ்மோக் பண்ணால் அந்த ப்ளஷர் வருது, அந்த ஹை வருது அப்படின்னு இருக்கிற ஹேபிட்டை வந்து டக்குன்னு விடணும்னா விடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ வாட் யூ ஹேவ் டு டூ இஸ் ஒரு தடவை ஒரு 2 தடவை வருதுன்னா இட்ஸ் ஓகே அப்படின்னு ரீஅஷ்யூர் பண்ணுறது இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஈவன் இட் இஸ் எலெக்ஷன் டேட்.
வெளியில் போனால் உங்கள் ஃபேமிலிஸும் கேட்பாங்க, மறுபடியும் உங்கள் ஹஸ்பண்ட் ஸ்மோக் பண்ண என்ன பண்ணுறது, மை சன் maybe start smoking again, நான் என்ன பண்ணுறதுன்னா ஜஸ்ட் let them know. ஒரு 2 தடவை நடக்கும், and that does not mean it's the end of the world. நடந்தால் இட்ஸ் ஓகே. இந்த ஹேபிட் ஆகாமல், அடிக்ஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு வேறு அதுக்கு டெக்னிக்ஸ் ஃபாலோ பண்ணும். பட் ஒரு 2 தடவை ஸ்மோக் அந்த சிகரெட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை பண்ணுறது இட்ஸ் ஓகே. அந்த ரீஅஷூரிங் டெக்னிக் கொஞ்சம் வேணும். ஆஸ் கவுன்சிலர்ஸ் in the future if you ever get a chance to observe, இதெல்லாம் பண்ணுறதுக்கே ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கே சான்ஸ் கிடைச்சோம். keep in mind it's very important to be empathetic and not be judgmental. அது நடக்கிற விஷயம் தான். ஓகே, what does the substance do for me? This is an exercise. என்ன மாதிரி எக்ஸசைஸ்னா, இப்போ கவுன்சிலிங்கில் இப்போ டிஎடிக்ஷன் சென்டரில் வந்து எடுத்தோடனே கோல் ஓரியன்ட் ப்ராக்டிஸ், ஸ்மோக்கிங் பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு ஃபோக்கஸ் பண்ணுவோம். பட் அதை தவிர என்ன ஆகும்னா, இந்த மாதிரி பேசிகிட்டே இருக்கா என்ன ஆகும்னா, ஃபார் பேஷண்ட் எஸ்பெஷலி சைக்காட்ரிக் பேஷண்ட்ஸ் சைக்காலஜிக்கல் பேஷண்ட்ஸ் என்னன்னா அவங்களோட ப்ராப்ளம்ஸை டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். நான் ஏன் ஸ்மோக் பண்ணேன், எதுக்காக ஸ்மோக் பண்ணேன், எதுக்காக அந்த ஹேபிட்குள்ளே போய் ஏன் நான் ஐ ஃபெல் இன்டு தி ட்ராப்ங்க புரிஞ்சுக்காம பேசுகிற மாதிரி ஆகிடும். ஸோ வாட் டஸ் த சப்ஸ்டன்ஸ் டூ ஃபார் மீங்கிறது இட்ஸ் an insightful activity. அது எப்படின்னா, இட்ஸ் லைக் வேலிடேட்டிங் their experiences and feelings. அதை வேலிடேட் பண்ணும்போது அவங்களுக்கே தானாக தோணும், ஏன் நான் அதை பண்ணேன், ஏன் பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு. ஸோ வாட் டஸ் த சப்ஸ்டன்ஸ் டூ ஃபார் மீனா, இந்த சப்ஸ்டன்ஸ் நான் எதுக்கு எடுத்தேன், எடுத்ததுனால நான் என்ன ஃபீல் பண்ணேன், எடுத்ததுக்கு முன்னாடி எப்படி ஃபீல் பண்ணேன், எடுக்கும்போது எப்படி ஃபீல் பண்ணேன், how did I feel after that, ஆஃப்டர் ஸ்மோக்கிங் என்ன எஃபெக்ட்ஸ் ஆச்சு, அந்த எஃபெக்ட்ஸ்னால என்ன ஆச்சு, ஆப்ஜெக்டிவ் எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் இல்லாமல் என்ன ஆச்சு, எப்படி ஃபீல் பண்ணேன், எது பிளெயின் அண்ட் அவுட் ஸ்போக்கனாக எழுதுகிற ஆக்டிவிட்டி தான் வாட் டஸ் த சப்ஸ்டன்ஸ் டூ ஃபார் மீ. ஸோ அது என்ன ஆகும்னா, எழுத எழுத அவங்களுக்கே ஒரு ரியலைசேஷன் வரும். இப்போ உங்களுக்கே வந்து ஒருத்தர் அட்வைஸ் கொடுத்தா என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கு இரிட்டேட்டிங்காக இருக்கும், and you feel like going against it. இதுவே நீங்களே எழுதி பாருங்க, உங்களுக்கு என்ன ரியலைசேஷன் வருது அப்படின்னு நீங்கள் பண்ணீங்கன்னா அவங்களுக்கே அந்த ரியலைசேஷன் வந்து they understand, oh yes, இந்த மாதிரி பண்ணுறதுனால இதெல்லாம் நடந்தது, ஸோ maybe it's not time that I stop doing it அப்படிங்கிற ரியலைசேஷன் அவங்களுக்கே வரும். ஸோ that's a very effective exercise. Trigger mapping. Trigger mapping is pretty straightforward. அது எப்படின்னா, என்ன ட்ரிகர் அப்படின்னு எழுதி வச்சுக்கிறது. ட்ரிகர்னால நான் எப்படி ஸ்மோக் பண்ண ஆரம்பித்தேன், அந்த ஸ்மோக் பண்ணதுனால என்ன ஆச்சு, கிரேவிங் ஃப்ரம் 0 to 10 எப்படி இருந்தது என் கிரேவிங் லெவல், அதெல்லாம் நோட் பண்ணுறது தான் ட்ரிகர் மேப்பிங். ஸோ ஸ்டார்ட்ஸ் வித் ட்ரிகர். த ட்ரிகர் கேன் பி எனிதிங், ஜாப் லாஸ், எனிதிங் லைக் ஹவ் ஐ டோல்ட் பிஃபோர். கிரேவிங் லாக். கிரேவிங் லாக்னா லாக் மேன் தெரியும்ல, ஜஸ்ட் நோட்டிங் டவுன் anything whatever law you have for. கிரேவிங்க்கு லா இருக்குது, எப்போ கிரேவிங் வந்துச்சு, எதனால வந்துச்சு, டேட் போட்டு பண்ணுறது. அது தவிர ஒன்று எமர்ஜென்சி கான்டாக்ட். இப்போ எனக்கு கிரேவிங் வருதுன்னா யார் கூட நான் பேசலாம், எந்த எமர்ஜென்சி கான்டாக்ட் நான் வந்து எழுதி வச்சுக்கலாம். தட் இஸ் ரைட்டிங் இட் அவுட் ஃபார் அதர் பர்சன், or you can write down for yourself if anyone has the habit. That is craving law. இப்போ கிரேவிங் லா பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் எவ்வளோ நான் கிரேவிங் வந்துச்சு, அது நான் என்ன பண்ணேன், அதனால் என்ன ஆச்சு அப்படின்னு உங்களுக்கு ஒரு இன்சைட் கிடைக்கும். ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுமா, ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்னால் என்னன்னு உங்களுக்கு தெரியுங்க. ஸ்மோக்கிங்னால என்ன ப்ரோஸ், அதனால என்ன கான்ஸ். ஆக்சுவலி ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் வந்து இட்ஸ் a very effective technique for anything. ஒரு டெசிஷன் மேக்கிங்காக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது ஒரு ஹேபிட்டாகவே இருக்கட்டும், ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி, அண்ட் இன் திஸ் கேஸ் ஸ்மோக் பண்ணலாமா வேணாமாங்கிற டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் லைக் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். நான் முன்னாடியே இந்த ஹேபிட் எடுக்க முன்னாடியே அஃபெக்ட் ஆகிருக்கேன், என்ன ஆயிருக்கு பிகாஸ் ஐ ஸ்மோக், என்ன ஆலை பிகாஸ் ஐ ஸ்மோக் அப்படின்னு ஒரு ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் டிஸ்கஸா இன்சைட்ஃபுல்லாக இருக்கும். தீஸ் ஆர் டெக்னிக்ஸ் தட் யூ கேன் யூஸ் ஃபார் யுவர் செல்ஃப் as well as people are counsel. Warning signs and emergency contact already நான் சொல்லியாச்சு. Warning signs is, see, ஒருத்தர் வந்து ஸ்மோக் பண்ணிட்டு இருக்காருன்னா அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி ஒரு தெரியும் எந்த மாதிரி டைம், எந்த மாதிரி சுச்சுவேஷன் நான் ஸ்மோக் பண்ணுறேன் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ அந்த வார்னிங் சைன்ஸாக அவங்க எழுதி வச்சுட்டாங்க. டாக்குமெண்டேஷன் வெரி இம்பார்ட்டன்ட். அது வந்து உங்கள் மைண்ட்லேயே
ஸோ அதை ஒரு தடவை எழுதி வச்சுட்டாங்கன்னா இன்னொரு தடவை அந்த வார்னிங் சைன் வரும்போது தெல் பி வெரி கேர்ஃபுல். அந்த வார்னிங் சைன் வரக்கூடாது அப்படிங்கிற அந்த ப்ரிகாஷியஸ்னஸ் வரும். Goals, values, and motivation. So this is something that we do in the de-addiction center towards the end. அதாவது discharge timeல we usually do this. அதாவது ஸ்மோக் பண்ண மாட்டேன்னு சொல்லுவாங்க. I won't smoke, I don't get the cravings அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஸ்மோக் பண்ண மாட்டேங்கிறது ஓகே. ஸ்மோக் பண்ணாமல் இருக்கிறது what plans do you have அப்படின்னு கேட்டால் they won't know what to say. அப்போ தான் வந்து இந்த கோல்ஸ், வேல்யூஸ் அண்ட் மோட்டிவேஷன் இப்போ வெளியில் போய்ட்டு டிஸ்சார்ஜ் ஆகிட்டு மோஸ்ட் பீப்புள் சே ஐ வாண்ட் டு பி ஃபெய்த்ஃபுல் டு மை ஃபேமிலி, எனக்கு ஒரு வேலை கிடைக்கணும், ஐ வாண்ட் டு ஸ்டடி அகேன், அந்த மாதிரி ஏதாச்சும் கோல்ஸ் சொல்லுவாங்க. அது எப்படி ஹெல்ப் தம் ஐடென்டிஃபை தோஸ் கோல்ஸ். அது தவிர வேல்யூஸ் அண்ட் மோட்டிவேஷன். மோட்டிவேஷன் இருக்குங்க. வேல்யூஸ் யாராச்சும் டெஃபினேஷன் கொடுக்க முடியுமா? வாட்ஸ் வேல்யூஸ்? வேல்யூஸுங்கிறது உங்களுக்கு இருக்கிற பிரின்சிபல்ஸ். உங்களுக்கு சில பிரின்சிபல்ஸ் இருக்கும்ல, அதான் வேல்யூஸ். இப்போ நீங்கள் உங்களோட ஒரு வேல்யூஸ் உங்களுக்கு எந்த வேல்யூ இல்லையா? ஆமாம், என்ன வேல்யூ? ஸோ இப்போ வந்து நோ ஐ டோன்ட் வாண்ட் டு ட்ரிங்க், ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்மோக்குன்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூவாக இருக்கலாம். பட் ஒவ்வொரு இண்டிவிஜுவல்ஸ்க்கும் அவங்களுக்கு ஒரு தனியாக ஒரு வேல்யூ இருக்கும். சில பேருக்கு வந்து பொலிட்டிக்கலி இன்ஃபார்ம்டாக இருக்கிறது ஒரு வேல்யூவாக இருக்கும், இல்லை ரொம்ப வந்து ஆர்ட்ஸில் போகிறது வந்து ஒரு வேல்யூவாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு வந்து என்ன வேல்யூ, என்ன மோட்டிவேஷன் ஐடென்டிஃபை பண்ணி அதை வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது லைஃப்பில் அப்படின்னு வந்து ஹெல்ப் பண்ணுறது தான் கோல்ஸ், வேல்யூஸ் அண்ட் மோட்டிவேஷன்ஸ். தீஸ் ஆர் ஆல் தெரப்பி ப்ராக்டிசஸ். ஓகே, does anyone know what protective factors mean? ப்ரொடெக்ஷன்னா என்ன? ப்ரொடெக்ஷன்னா என்ன? I think everyone has samosa, and that causes dopamine in your head, and a lot of pleasure I think smoking la samosa la venu. So protective factors, it comes under psychologically speaking. Psychologists enna pannuna 4 P's abindra 4P: protective, predisposing, precipitating, perpetuating abindra. Protective factors na most patients enna பண்ணுவாங்கன்னா, நான் சொன்ன மாதிரி வெளியில் போயிட்டு நான் ஸ்மோக் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. தவிர என்ன எப்படி ஸ்மோக் பண்ண மாட்டேன்லாம் சொல்ல மாட்டாங்க, என்ன பிளான்ஸ் வச்சுருக்கேன் அப்படின்றத சொல்ல மாட்டாங்க. இப்போ ப்ரொடெக்டிவ் ஃபேக்டர்ஸ் என்னென்னா, அவங்களுக்கு சில ஃபேக்டர்ஸ்லாம் இருக்கும் லைஃப்பில். அதாவது வந்து ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், வேலை, ஜாப், சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் அப்படின்னு ஏதாவது இருக்கும். அதுக்காக நான் பண்ண மாட்டேன். ஆக்சுவலி யூஸ்வலாக இஃப் யூ லுக் அட் திஸ், இஃப் எனிஒன் ஹேஸ் எனி இஷ்யூஸ் மீ டாக்கிங் அபவுட் சம்திங், உங்களுக்கு யூ வாண்ட் 5 minutes ப்ரீதிங்னா அதெல்லாம் நீங்கள் சொல்லிட்டு சொல்லாமே போயிடலாம், இட்ஸ் ஃபைன். இப்போ சூசைடல் ஐடியேஷன் இருக்கும் சில பேருக்குலாம். சூசைடல் ஐடியேஷன் இருக்கிறவங்களுக்குலாம் யூஸ்வலாக என்ன சொல்லுவாங்க, திங்க் ஆஃப் யுவர் ஃபேமிலி, திங்க் ஆஃப் யுவர் ஜாப், திங்க் ஆஃப் யுவர் கெரியர், ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்லாம் சொல்லுவாங்க. நம்மளுக்கு வந்து அது ரொம்ப சூப்பர்ஃபிஷியலாக இருக்கும். பட் ஆக்சுவலி இதெல்லாம் வந்து ப்ரொடெக்டிவ் ஃபேக்டர்ஸ். இப்போ ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங், அந்த அடிக்ட் இருக்கிறவங்களுக்கே வந்து நீங்கள் வெளியில் போனீங்கன்னா திங்க் ஆஃப் யுவர் ஃபேமிலி. லாஸ்ட் டைம் ஸ்மோக் பண்ணதுனால இட் காஸ்ட் அ லாட் ஆஃப் டேமேஜ். அந்த டேமேஜ்னால உங்கள் ஃபேமிலி எஃபெக்ட் ஆனாங்க. ஸோ யூ ஹேவ் டு திங்க் அபவுட் ஆல் திஸ் அப்படின்னு அந்த ப்ரொடெக்டிவ் ஃபேக்டர்ஸ். தே ஆர் ப்ரொடெக்டிங் மீ, அதாவது அந்த ஃபேக்டர் ஒரு ப்ரொடெக்ட் மீ அப்படிங்கிறது ஏதாவது இருந்தால் தோஸ் ஆர் கால்ட் ப்ரொடெக்டிவ் ஃபேக்டர்ஸ். இப்போ வெளியில் போகிறதுனால ஸ்மோக்கிங் பண்ணுறதுனால என் ஃபேமிலி எஃபெக்ட் ஆகாதுன்னா ஃபேமிலி இஸ் அ ப்ரொடெக்டிவ் ஃபேக்டர். இவங்களுக்காக ஐ டோன்ட் வாண்ட் டு ரூயின் மை ஹெல்த் அப்படின்னா friends might be protected. Some cases career might be protective factors to pay. சில பேருக்கு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் அஃபிலியேஷன் ஜாஸ்தி இருக்குது. பட் ஐம் வெரி கரியர் ஓரியன்டட் பர்சன். எனக்கு கரியர்னால் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எனக்கு வந்து ஐ வாண்ட் டு பிகம் சம்திங் இன் லைஃப், ஐ வாண்ட் டு அச்சீவ் சம்திங் இன் லைஃப் அப்படின்னு இருக்கிறவங்களுக்குலாம் கரியரோடைய ப்ரொடெக்டிவ் ஃபேக்டர். ஸோ கரியர் எங்கேயும் போகாமல் இருக்கிறதுனால ப்ரொடெக்டிவ், அது கூட ஒரு ப்ரொடெக்டிவ் ஃபேக்டராக இருக்கலாம்.
அண்ட் டாக்கிங் அபவுட் 4Ps, இது வந்து நீங்கள் சைக்காலஜிஸ்டாக இருக்கணும், சைக்காலஜிஸ்ட் only usually follow this, பட் சைக்காலஜிஸ்டாக இருக்கணுங்கிற அவசியம் தேவையில்லை. If you see someone who's smoking, if you develop the habit of smoking yourself in the future, உங்களுக்கே நீங்கள் பண்ணிக்கலாம். அதான் perpetuating predisposingனா வந்து அந்த ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ், உங்களுக்கு ஜெனட்டிக்ல யாராவது ஸ்மோக் பண்ணுவாங்க. perpetuatingனா அதாவது ஜாப் லாஸ் இல்லை வந்து அகடமிக் ஃபெயிலியர் அந்த மாதிரி ஃபேமிலி இஷ்யூஸ் அந்த மாதிரி ஏதாவது. precipitatingனா வாட் மேக்ஸ் இட் கண்டினியூ. இப்போ எதனால இந்த ஸ்மோக்கிங் ஹேபிட் நான் கண்டினியூ பண்ணுறேன் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறது தான் precipitating and obviously protective. இது நான் இது I don't want to talk too much about it because I don't want to bore you all. But உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா you can go look it up online, 4Ps of psychology. இது பண்ணுறது என்ன எஃபெக்ட்னா உங்களுக்கு இந்த ஐடென்டிஃபிகேஷன் வந்துடும். why I'm following this, and it could be for any addiction habit, why I'm following this habit அப்படிங்கிற ஐடென்டிஃபிகேஷன் வந்துடும். and if you have any friends and family who would, அவங்களுக்கும் நீங்கள் வந்து பண்ணி you can help them. okay? okay. இது வந்து it's just two real life stories. கம்பேரிசனுக்காக பண்ணியிருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் டாப் பிக்சரில் இருக்கிறவங்க வந்து she used to be a smoker from the age of 13. லைக் நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு இருக்கும், சைக்காலஜிக்கல் டிபெண்டன்ஸ் எல்லாமே அதெல்லாம் இருக்கும். அது எந்த அளவுக்கு போச்சுன்னா she became pregnant and she still continued to smoke. And under habitnala her baby was premature and the baby was in incubation for a long time. The next person, second person, she also had the habit of smoking. அப்போ வந்து அவங்களுக்கு ஒரு 13-14 years இருக்கும்போது she developed the habit of smoking because of family issues. அண்ட் நிறைய இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டு வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ ஷீ அந்த ஸ்ட்ரெஸ் கோப் பண்ணுங்கிறதுனால ஷீ கண்டினியூ டு ஸ்மோக். அண்ட் அதுவுமே டில் தி ஏஜ் ஆஃப் 25 அது வரைக்கும் ஷீ யூஸ் டு ஸ்மோக் அண்ட் ஷீ டெவலப்ட் அ லாட் ஆஃப் மென்டல் ஹெல்த் அண்ட் ஃபிசிக்கல் ஹெல்த் கண்டிஷன்ஸ். ஆனால் அந்த 25-26 ஏஜ் வந்ததுக்கப்புறம் ஷீ ரியலைஸ் ஹவு ஹர் லைஃப் வாஸ் அஃபெக்டட் பை ஸ்மோக்கிங். அதனால ஷீ ஸ்டாப் ஸ்மோக்கிங். ஆப்வியஸ்லி ஒரு நாள் எடுத்து she will stop, like I told the steps எல்லாம் ஃபாலோ பண்ணி therapeutic practice எல்லாம் ஃபாலோ பண்ணி she eventually quit smoking. Now she is married and she has 3 children and she is very very happy. So okay, so what I'm trying to say is ஒரு habit எடுத்த உடனே you think ஒரு தடவை தான் நடக்கும் அப்படின்னு, and sometimes in some cases ஒரு தடவை தான் நடக்கும். அப்படியே நடந்தாலும் you'll be lucky enough to stop smoking or stop that habit. ஆனால் நீங்கள் எந்த அளவுக்கு லக்கி அப்படின்னு சொல்கிறேன். இந்த ரெண்டு கேஸ் எடுத்தாலும் ஒருத்தங்க வந்து she realized the habit and she stopped smoking. இன்னொருத்தங்க வந்து they started smoking, went to an extent that you cannot do anything about it. அந்த அளவுக்கு போயிடுச்சு. So it's very important that before you make a decision அது எப்படி உங்களுக்கு அஃபெக்ட் ஆகும், ஏன் அது பண்ணணும் ஏன் பண்ணக்கூடாதுன்னு யோசிச்சு பண்ணுறது. அண்ட் ஐ வுட் மேக் அ ரிக்வெஸ்ட் டு ஆல் ஆஃப் யூ. சி, இது ஒரு செஷன், இட் டசன்ட் மேட்டர் நான் கொடுக்குற செஷனோ எனி அதர் ப்ரொஃபஷனல் கொடுக்குற செஷன், அது வெறும் செஷனாக பார்க்காம லுக் அட் இட் வெரி ஆப்ஜெக்டிவ்லி. இதை உங்களுக்கு அப்ளை பண்ணிட்டாலும் இல்லையோ மித்தவங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது யூ கேன் ஹெல்ப் தெம். அண்ட் பிகாஸ் இப்போ வந்து உங்களுக்கு என்ன மாதிரி எஃபெக்ட்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சதுனால it's very important that you can try and practice it on yourself. And the urge and the craving, see, யாருக்கு எப்போ என்ன நடக்கும் you don't know. So and the urge and the craving வருதுன்னா you already know how you can manage it அப்படின்னு. So it's very important that you recognize all this and make sure you take the right decision before it blows up to a catastrophe. And burn no tobacco day வந்து ஒரு டேயாக பார்க்காம take it as a principle, like ஒரு வேல்யூவாக எடுத்து. I sincerely hope all of you have taken something good from the session and hope to continue in your lives. Okay? Thank you very much.
informative and thought-provoking session. I invite Dr. Mary ma'am. என்ன மாதிரி ஆக்சஸ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி என்ன மாதிரி ஆக்சஸ் கிடைக்கும்? ஃப்ரெண்ட்ஸ், ஓகே. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். வேறு வெரி குட். மூவிஸ், அப்புறம் சோஷியல் மீடியா. Social media. See, again, friends, family, social media, movies, இதெல்லாம் வந்து நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா, நானும் மூவிஸ் பார்க்குறேன், but I'm not smoking, அந்த மாதிரி நிறைய பேருக்கு இருக்கும். See, the thing is, நான் every year World No Tobacco Day அதெல்லாம் செலிப்ரேட் பண்ணுறோம். அண்ட் எவ்ரி இயர் வந்து யாராச்சும் இந்த மாதிரி வந்து பேசுகிறாங்க. அண்ட் இட்ஸ் வெரி வெரி ஃபேர் தட் எவ்ரிஒன் கெட்ஸ் போர்ட். இப்போ எனக்குமே இப்போ ஐ வாஸ் இன் யுவர் பிளேஸ் ஐ ஆல்ரெடி நோ அபவுட் ஆல் தீஸ் திங்ஸ். எனக்கு வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு நோ அப்படின்னு இருக்கும். பட் ஆக்சுவலி ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, சோஷியல் மீடியா, டிவி கமர்ஷியல்ஸ் ஆர் மூவிஸ் ஆர் whatever, இதெல்லாம் வந்து உங்களுக்கு எஃபெக்ட் ஆகலாலும் மித்தவங்களுக்கு எப்படி எஃபெக்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் என்னோட வேலையிலே when I see a lot of addiction patients, they all say like ஆமாம் நான் படம் பார்க்குறேன், அந்த ஸ்டைலிஷாக இருக்குது, ஹீரோ ஸ்மோக் பண்ணுறது ரொம்ப ஸ்டைல் அப்படின்னு நினச்சி வந்து ஆரம்பிச்சு இட் கோஸ் டு சச் அன் எக்ஸ்டென்ட் தட் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், கெரியர் எல்லாமே வந்து இட்ஸ் கோயிங் ரியலி பேட். அந்த அளவுக்கு போகுது. ஸோ உங்களுக்கு அந்த இது இல்லைன்னா கூட, உங்களுக்கு அந்த ஹேபிட் இல்லை, எனக்கு வராது, அண்ட் ஐ சி அதர் பீப்புள் ஸ்மோக்கிங் வித்தவுட் நோயிங் இட்ஸ் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு நினைக்காதீங்க. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் யூ வெரி அவேர் ஆஃப் திஸ். அண்ட் இன்னொரு விஷயம் நான் வந்து பிகாஸ் உங்கள் ஐ ஹர்ட் லைக் உங்கள் காலேஜில் இந்த கவுன்சிலிங்லாம் இருக்குங்க. இஃப் யூ எவர் கெட் அ சான்ஸ் டு அப்சர்வ், இஃப் யூ எவர் கெட் அ சான்ஸ் டு சிட் அண்ட் டாக், ஒரு ஜட்ஜ்மெண்டல் ஆட்டிடியூட் இல்லாமல் எப்படி அவங்களோட பேசுறது அப்படிங்கிற ஆட்டிடியூட் டெவலப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் உங்களுக்கு வந்து லைக் யூ செட் யுவர் ப்ரிவிலேஜ், அந்த பயோசைக்கோ சோஷியல் ஃபேக்டர்ஸ் எல்லாம் கரெக்டாக போடுறதுனால மேபி உங்களுக்கு அந்த ஹேபிட், அந்த அடிக்ஷன் இல்லாமல் இருக்கலாம். பட் எல்லாருக்குமே அந்த மாதிரி சோஷியலி அண்டர் ப்ரிவிலேஜ் ஃபேமிலிஸோ இல்லை அந்த மாதிரி இல்லாத ஃபேமிலிஸ்க்கோ இது மாதிரி ஒரு சிம்பிள் திங் லைக் ஃபேமிலி ஸ்மோக் பண்ணாங்க அதனால எனக்கு வந்து ஹேபிட் வந்துச்சு, ஃப்ரெண்ட்ஸ் ஸ்மோக் பண்ணாங்க வந்துருச்சு, நான் பார்க்குறேன் படம்லாம் பார்க்குறதுனால வந்துச்சு. இட்ஸ் அ வெரி பிக் ஃபேக்டர். அவங்களுக்கு வந்து அந்த நிலைமையில் இருக்கிறதுனால they think that's a good coping mechanism, they think that's very stylish to do அப்படின்னு, without realizing அது எந்த அளவுக்கு எஃபெக்ட் ஆகுது. And most of the patients I see are all 23 years old, 29 years old, not the age to be sitting in a de-addiction center and talking about all this. So it is very important that you know this so that it doesn't affect you as well as other people. So உங்க circle-லே வந்து if there's people who smoking and family members இருந்தால் அதை லைட்டாக எடுத்துக்காம in the sense like after this you probably are aware of the difference between addiction and smoking habit. எது உங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் அவேராக இருந்துட்டு try and help them out, especially as healthcare professionals. Alright? So yeah, இதெல்லாம் நான் ஏன் ரீட்ரேட் பண்ணுறேன்னா இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் மைண்டில், பட் அதை எவ்வளோ எஃபெக்ட் பண்ணணும்னு நமக்கு தெரியாது. ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் யூ ரீட்ரேட் இட். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், டெலிவிஷன் கமர்ஷியல்ஸ், சோஷியல் மீடியா இதெல்லாமே ஓகே. இது வந்து சம் பீப்பிள் என்ன பண்ணுவாங்கன்னா சிகரெட்ஸ், வேப்பிங் அதெல்லாம் இருக்குது. ஸோ ஸ்மோக் பண்ண மாட்டாங்க, பட் சிகரெட்ஸ், வேப்பிங் அதெல்லாம் வந்து பண்ணி slowly we gradually go into smoking habits. Okay, இது வந்து I will give a little bit more about this. So நான் சொன்னேன்ல, அதாவது maybe you already know about this, but இருந்தாலும் முன்னாடியே சொன்ன மாதிரி stimulant, continuous psychological dependence திரும்ப கேட்குது. So how does it work in our body chemically எப்படின்னா, dopamine வந்து you already probably know it's a neurotransmitter, it's an excitatory neurotransmitter. Nicotine வந்து என்ன பண்ணுன்னா நம்ம உடம்புக்குள்ள போகும்போது it stimulates that neurotransmitter. அது வந்து pleasure hormone. So stimulate பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அந்த brain receptors, அதாவது pleasure seeking receptorsல வந்து அது போய் ட்ரிகர் பண்ணுது, it stimulates it. இப்போ என்ன ஆகுதுன்னா when nicotine stimulates the pleasure receptors in your brain,
ஹாப்பி ஃபீலிங் வரும் அண்ட் லெஸ் ஆன்ஷியஸ் டிப்ரெஷன் இல்லை அந்த மாதிரி ஃபீலிங் வரும். அந்த மாதிரி ஃபீலிங் வரும்போது ஆப்வியஸ்லி என்ன ஆகும், திரும்ப திரும்ப பண்ணணும்னு தோணும். ஸ்மோக் பண்ணால் ஐ ஃபீல் பெட்டர், ஸ்மோக் பண்ணால் ஐ ஃபீல் ஹாப்பி, ஐ ஃபீல் குட் அண்ட் லெஸ் டிப்ரெஷன் வரும்போது ஒரு விஷயம் பண்ணும்போது உங்களுக்கு அப்படி தானே ஃபீல் மேக்ஸ் யூ ஃபீல் குட், யூ வாண்ட் டு டூ இட் அகைன் அகைன். சாக்லேட் சாப்பிட்றதுலேருந்து எல்லாமே அப்படிதான். ஸோ என்ன ஆகுதுன்னா திரும்ப 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 பண்ணிகிட்டே இருப்பாங்க அந்த ப்ளஷர் செக்டர்ஸை வந்து ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கு. அப்போ என்ன ஆகுனா அட் ஒன் பாயிண்ட் இட் பிகம்ஸ் டாலரன்ஸ். அதாவது பண்ணி பண்ணி ரொம்ப டாலரேட் ஆகிடுது. ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது எஸ் காஃபிங் வில் பி தேர் ஆர் நாசியேட்டிங் ஃபீலிங்லாம் இருக்கும். ஆனால் அந்த ப்ளஷர் வந்ததுக்கப்புறம் அந்த ப்ளஷருக்காக திரும்ப திரும்ப பண்ணுறது பிரெயின் டெவலப்ஸ் டாலரன்ஸ். அதனால் பண்ணாலும் வந்து அவங்க டாலரேட் பண்ணிக்கிற அந்த தன்மை வந்து அப்புறம் வாட் ஆப்வியஸ்லி டிபெண்டன்ஸ். இப்போ வந்து எனக்கு ஏதாச்சும் நடக்குது, ஜாப் லாஸ் academic failure, relationship failure, whatever, I smoke because pleasure கொடுக்குது. Then I become very dependent. அப்படி ஆகி dependence ஆகிடும். dependence ஆனதுக்கப்புறம் there's a lot of other effects. மறுபடியும் there's job loss, மறுபடியும் there is a lot of factors because of dependence. அந்த மாதிரி போயிடும். Are you able to follow me? Doubts இருக்கா? Anyone has any doubts, please stop me and ask. Okay. Before I go into this, can people who smoke quit the habit? Yes. 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 Definitely they can quit the habit. Having said that, because நான் வந்து particularly de-addiction center வேலை பார்க்கறதுனால, and when it comes to addiction, like I said, there's a difference between smoking habit and addiction. நிறைய பேஷண்ட்ஸ் வந்து மேம் நான் வந்து ஆஃப்டர் ஐ கெட் டிஸ்சார்ஜ் எனக்கு வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்மோக். இப்போ வந்து சொல்லுவோம் கவுன்சிலிங் கொடுக்கும்போது இது லைக் டு யூ ரிக்ரெட் ஸ்மோக்கிங் ஹேபிட், டு யூ ஹேவ் எனி கில்ட், எந்த அளவுக்கு போயிருக்குன்னா தே ஸ்மோக் அண்ட் தே ஹார்ம் தெம்செல்வ்ஸ், தே ஸ்மோக், தே ஹார்ம் அதர் பீப்புள். எப்போவுமே வந்து பேரண்ட்ஸ் பணம் கேட்டு தே ஸ்பெண்ட் ஆன் ஸ்மோக்கிங் ஆர் ட்ரிங்கிங். மறுபடியும் இந்த மாதிரி கரியர் லாஸ்னா மறுபடியும் ஸ்மோக் அண்ட் வித்தவுட் ரியலைசிங் கரியர் இஸ் கோயிங் டு லாஸ் ஆல். ஸோ கேட்பாங்க இப்போ வந்து அடிக்ஷன் சென்டரில் அட்மிட் ஆனதுக்கப்புறம் தேவி லைக் இல்லை நான் வெளியில் போனால் இட் நெவர் ஸ்மோக் அண்ட் someone says that's what they will say. அதாவது இருக்கும்போது ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது they genuinely regret definitely, பட் வெளியில் போகணுங்கிறதுக்காக they will say. ஆனால் வந்து வெளியில் போனதுக்கப்புறம் they again அந்த ஆக்சஸ் கிடைச்சா மறுபடியும் they get into the habit. ஸோ ஸ்மோக்கிங் வந்து குவிட் பண்ணுறது வந்து யூ ஆல் ஆல்ரெடி நோ இட்ஸ் நாட் ஈஸி. ஹேவிங் செட் தட் ஒரு விஷயத்தை குவிட் பண்ணுற அப்படின்னு சொன்ன உடனேவே குவிட் பண்ணுறது இஸ் வெரி வெரி ஹார்ட் ஹேபிட் அண்ட் இட் டசன்ட் ஈவன் ஹேப்பி ஸ்மோக்கிங். இப்போ நீங்களே வந்து உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா அப்பாவோ இல்லை நீங்களேவோ வந்து சொல்லியிருப்பீங்க இல்லை ஐ ஹேவ் டு ரெடியூஸ் மை ஃபோன் யூஸ் அப்படின்னு. ஹவு மெனி ஆஃப் அஸ் ஹேவ் ஆக்சுவலி பீன் சக்ஸஸ்ஃபுல்? நிறைய பேர் சக்ஸஸ்ஃபுல்லாகவே எடுக்க மாட்டாங்க. அது ஒரு நாள் எடுத்து ஆன்லைன்லேருந்து லைக் ஐம் கோயிங் டு யூஸ் சொல்லி 2 hours 3 hours on phone சொல்லிட்டு we go back to the same old pattern doom scrolling on Instagram all the time. அது நடக்குது. அதே மாதிரி தான் ஸ்மோக்கிங். ஒரு தடவை நான் குவிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க, பட் இட்ஸ் நாட் தட் ஈஸி. ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் எவ்ரிஒன் டெவலப்ஸ் ஒரு கோல். ஸ்லோவாக சொல்கிற மாதிரி எடுத்தோடனே விடாமல் ஒரு கோல் வச்சு இன்னைக்கு நான் இவ்வளோ தான் பண்ணுறேன், இன்னைக்கு நான் வந்து 2 cigarettes ஸ்மோக் பண்ணுறேன், how many you smoke, but 10 இல்லைன்னா 9 8 7 அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வருது. தென் அதர் ஹேவிங் செட் தட் aside from all those things உங்களுக்கு ஒரு ஹாபிஸ் நான் சொன்ன மாதிரி டிப்ரெஷன்லாம் வந்துருச்சுன்னா, அதாவது ஸ்மோக்கிங்னால ஆனிடோனியா எனக்கு முன்னாடி இருந்த ஹாபிஸ் எல்லாம் வந்து நான் பண்ணுறதுல அந்த மாதிரி அளவுக்கு போயிடுச்சுன்னா திரும்பி கெட்டிங் இன்டு தோஸ் ஹேபிட்ஸ் சோஷியல் சப்போர்ட் அதெல்லாம் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ தான் வந்து இப்படி இருக்குது. Okay, so medication. Medication is for people who are addicted. இது வந்து psychiatrists they prescribe some medication. அதை யூஸ் பண்ணுறது இட்ஸ் not really relevant if you don't have addiction or a diagnosis is not relevant.
அது தவிர there's obviously என்ன சொல்கிறது அந்த ஆல்டர்னேட்டிவ்ஸ், அதாவது inhalers, patch இதெல்லாம் இருக்குது. ஓகே, again if you see any patients who are smoking or if you have friends or family who smoke, அந்த ஆல்டர்னேட்டிவ் சஜஸ்ட் பண்ணுறதுல தப்பு இல்லை. பட் தட் இஸ் அகெயின் அந்த நிக்கோட்டினோட எஃபெக்ட் தான் கொடுக்கும். அதாவது டேஸ்ட் வைஸ் அந்த எஃபெக்ட் கொடுக்கறதுனால தான் அதை கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க சொல்லுவாங்க இன் சைக்காட்ரிக் ஃபீல்ட்ஸ் ஆல். பட் அகெயின் எனக்கு சிகரெட் இல்லைன்னா வந்து நிக்கோட்டின் ஸ்ப்ரே அதை யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சம் நான் ஜஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜஸ் யூஸ் பண்ணிட்டு அதுவுமே குவிட் பண்ணி தெரிஞ்சுக்கணும். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, environment. ஓகே, இப்போ வந்து உங்க environmentனா what do you think it is? In the context la environment, tips for quitting and I'm saying environmentனா what do you think it is? First roll in the Alex. நீங்க சொல்லுங்க. Environment means உங்களுக்கு என்ன தெரியும்? சரௌண்டிங் சரௌண்டிங் வந்து எப்படி இருக்குன்னு வில்லேஜ் சைடு சிட்டி சைடு என்வாயன்மெண்ட்னா இப்போ உங்களோட சுற்றி இருக்கிற என்வாயன்மெண்ட், அதாவது வீடு, கார், காலேஜ் அந்த மாதிரி என்வாயன்மெண்ட்டே டு ட்ரை அண்ட் அவாய்ட் ஸ்மோக்கிங். இப்போ இந்த கார் இருக்குது, இல்லை உங்கள் டெஸ்க் இருக்குது, அந்த மாதிரினா அங்கே ஸ்மோக்கிங் ரிலேட்டட் ஏதாச்சும் வச்சுருக்கீங்கன்னா சிகரெட்ஸ் ஆர் லைட்டர் ஆர் நிக்கோட்டின் ஸ்ப்ரே ஆர் வாட் எவர், அதெல்லாம் வந்து கெட்டிங் ரிட் ஆஃப் இட். ஸோ உங்கள் என்வாயன்மெண்ட் உங்கள் வீட்டிலே ஏதாச்சும் ஸ்டாஷ் யாருக்கும் தெரியும்னு சொன்னீங்கன்னா கெட்டிங் ரிட் ஆஃப் இட். தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். கீப்பிங் யுவர் என்வாயன்மெண்ட் க்ளீன், அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். டிஸ்ட்ராக்ஷன்ஸ். ஸோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து நார்மல் டிஸ்ட்ராக்ஷன்ஸும் சொல்லலாம். அதாவது லிஸ்னிங் டு மியூசிக், நான் சொன்ன மாதிரி கெட்டிங் பேக் இன் டு தோஸ் ஹாபீஸ், மியூசிக், டான்ஸ், ஆர்ட், கிரியேட்டிவ், இது எல்லாமே தட் குட் ஆல்சோ பி டிஸ்ட்ராக்ஷன். அது தவிர there is something called practice before quitting. அதாவது குவிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி quitting is not very easy. அது டக்குன்னு ஒரு நாளைக்கு எடுத்த முடிவாக இருக்காது, அது ப்ராக்டிஸில் தான் வரும். ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஸ், நீங்கள் வந்து குவிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே வந்து கெட்டிங் பேக் இன் டு தோஸ் ஹாபீஸ், கெட்டிங் பேக் இன் டு தோஸ் நிக்கோட்டின் ஸ்ப்ரே முடிஞ்சா ஆர் சம் அதர் ஹாபீஸ் தட் யூ ஹேவ், அந்த மாதிரி அதாவது குவிட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்லோவாக வந்து இன்னும் ரெடியூசிங் சிகரெட் ஹேபிட் அப்படி இருக்கிறது இஸ் another form of distraction. Because sometimes distractions சொன்னோம்னா it's always என்ன சொல்கிறது ஹாபீஸ் மாதிரி, but it doesn't always have to be hobbies. That's right. Other substitutes. Other substitutes, again this is a very interesting question. Other substitute na what do you think it is? Who's willing to answer this question? adena kudukra chocolate ah. Okay, in the question ku yaar correct solrama extra samosa kudukka solranga. illa correct kuda venda and yaaracha try and make effort to answer the question. Other substitutes. Thank you. Please give her a clap. Other substitutes na sometimes வந்து cigarette smoke பண்றவங்களுக்கு வந்து எப்பவுமே கையில வச்சுட்டே இருப்பாங்க அந்த cigarette, அந்த ஹேபிட் இன்னும் போகாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்னன்னா sometimes they use toothpicks. அந்த மாதிரி டூத்பிக்ஸோ இல்லை அந்த பின்ஸ், அந்த பெல் பின்ஸ் இருக்கிற அந்த பின்ஸ் டு ஹோல்ட் த பேப்பர்ஸ், அதை யூஸ் பண்ணுவாங்க. அது எப்படின்னா கொஞ்ச நாளைக்கு இந்த ஐ வாண்ட் டு ஹோல்ட் சிகரெட்டுங்கிற அந்த ப்ராக்டிஸ் விடுறதுக்காக they use toothpicks or
that can also come as other substitute. கேட்கறதுக்கு வந்து கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கும். Chewing gum. Okay, chewing gum is a good. That chewing gum comes under meditation. That's a good one. அதுவும் யூஸ் பண்ணலாம். Like you holding toothpick, holding them things அந்த மாதிரி. Talk back. Actually, I have very interesting question. मैं यार likeலாம் point பண்ண மாட்டேன், so don't worry about it. But I have a very interesting question. யார் வந்து இங்க வீட்ல யாருமே இல்லாத சமயம் உங்க கூட நீங்க பேசுறீங்க? Everyone. Actually, நிறைய பேர் வந்து அது ஏதோ மென்டல் டிசார்டர் மாதிரி பார்ப்பாங்க. இப்போ எஸ்பெஷலி நீங்க வந்து சைக்காட்ரிக் ஃபீல்டில் போகிறதா இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஒரு கவுன்சிலிங்கே பண்ணுறதா இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் லாட் ஆஃப் பேஷன்ஸ் சேவ்ஸ். நான் வீட்டிலே பேசிப்பேன், தனியாக பேசிப்பேன். பட் எவ்ரிஒன் அப்போ கேட்குறது என்ன தோணும் தெரியுமா? நானும் மென்டல் பேஷண்ட் அப்படின்னு தோணும். எனக்குமே ஒரு டிசார்டர் இருக்குது, எனக்கும் டயக்னோசிஸ் இருக்குது அப்படின்னு தோணும். பட் ஆக்சுவலி தட்ஸ் நாட் ட்ரூ. எல்லாருக்குமே அந்த ஹேபிட் இருக்குது. எல்லாருமே தனியாக இருக்கும்போது பேசிப்பாங்க. நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, சம்டைம்ஸ் ஐ ஸ்டார்ட் டாக்கிங் டு மைசெல்ஃப் while walking on the road. அப்போ மித்தவங்கெல்லாம் பார்த்து சிரிக்காமல் இருக்கணுன்றதுக்காக just put headphones in. அந்த அளவுக்கு சம்டைம்ஸ் people do it. So talking back is not a mental health disorder. Everyone thinks that. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, எல்லாரும் பண்ணுறது தான். we are all well functioning people. இந்த கான்டெக்ட்ஸில் வந்து talking back அப்படின்னா, if there's someone who smokes here, there's no need to be offended. This is just helping you. உங்களுக்கு வந்து அந்த இது இருக்கும், அது என்ன சொல்கிறது, அந்த தாட்ஸ் வந்துட்டே இருக்கும். உள்ள வந்து ஐ வாண்ட் டு ஸ்மோக், இன்னும் ஒரு சிகரெட் எடுத்தா என்ன, ஆர் பிகாஸ் இன் ஸ்மோக்கிங் ஐம் பேட் பர்சன், அந்த மாதிரியெல்லாம் அந்த தாட்ஸ் வரும். இப்போ அந்த தாட்ஸுக்கு வந்து இன்ஸ்டெட் ஆஃப் ஃபைட்டிங் ஆர் கிவிங் இன் டு த தாட்ஸ், நான் வந்து ஜஸ்ட் டாக் பேக். இப்போ வந்து ஒருத்தர் வந்து உங்ககிட்ட ஸ்மோக் பண்ணுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா, நீங்கள் என்ன உங்களுக்கு சொல்லுவீங்க, அது உங்ககிட்டே நீங்கள் சொல்லிக்கிறது. இப்போ வந்து ஓகே, ஐ வாண்ட் டு ஆக்சுவலி ஃபைண்ட் மைக் டு சம்மன். நான் உங்ககிட்ட வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இப்போ வந்து நான் வந்து உங்ககிட்ட சொல்கிறேன், ஐ வாண்ட் டு ஸ்மோக், எனக்கு அர்ஜ் வருது அப்படின்னு நான் உங்ககிட்ட சொல்கிறேன். நீங்கள் என்கிட்ட என்ன சொல்லுங்கள்? மறுபடியும் சொல்லிட்டே இருக்கேன், இல்லை எனக்கு தோணுதே பண்ணணும் அப்படின்னு. அப்புறம் சரி, நான் வந்து அப்படியே வச்சுட்டே இருக்கேன். இல்லை திங்கிங் லைக் இல்லை எனக்கு ஸ்மோக் பண்ணலாம், எப்படி எனக்கு லைக் அந்த பேட் பர்சன் அப்படின்னு ஏதோ சொல்கிறேன்னா என்ன சொல்லுவேன்? இப்போ உங்களுக்கு வந்து இங்கே நிறைய சரி, நீங்கள் யாராவது ஸ்மோக் பண்ணுறீங்கன்னா அது நோ நீட் டு பி அப்படின்ட்டு திஸ் இஸ் ஹெல்ப்ஃபுல் டிப். அதாவது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தாட்ஸ் வரும், நீங்கள் ஸ்மோக் பண்ணணும், இல்லைன்னா ஐ ஃபீல் ரெஸ்ட்லெஸ்னா, ஐ ஃபீல் லைக் பேட் பர்சன், ஐ ஃபீல் லைக் திஸ், அந்த மாதிரி வந்துச்சுன்னா ஜஸ்ட் இன்ஸ்டெட் ஆஃப் ஃபைட்டிங் இட் என்ன பண்ணுறீங்கன்னா, ஜஸ்ட் டாக் பேக் டு த தாட்ஸ் தட்ஸ் கமிங். இல்லை எனக்கு இப்போ தோணுது, கொஞ்ச நாள் கொஞ்சம் டைம் கழிச்சு போயிடும், இல்லை டிஸ்ட்ராக்ட் மைசெல்ஃப், ஏதாச்சும் வேறு ஏதாவது பண்ணி நான் பண்ணுறேன், டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு உங்ககிட்டயே நீங்கள் பேசிக்கோங்க. திஸ் இஸ் வேர் டாக்கிங் டு யுவர் செல்ஃப் இஸ் கோயிங் டு ஹெல்ப் யூ ஸோ மச். ஸோ தேர் இஸ் நோ நீட் டு ஃபீல் அஷேம். எப்பயாச்சும் மாதிரி டாக்கிங் ஹேபிட் இருக்குது அப்படின்னு நினைக்கிறது வந்துட்டு திஸ் வில் ஹெல்ப் யூ ஸோ மச் இஃப் யூ ஹேவ் எனி அதர் அடிக்ஷன் ஆல்சோ. ஸோ ட்ரை அண்ட் டாக் பேக் டு யுவர் செல்ஃப். Okay, this is one of my favorite techniques and I would appreciate if you all pay attention to this. ஏன்னா நான் சொன்ன மாதிரி சிலதெல்லாம் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்கலாம், ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி ஹெல்த் கேரில் இருக்கீங்க. இது வந்து ஒரு சைக்காலஜிக்கல் டெக்னிக். ஸோ ஐ டோன்ட் நோ ஹவு many of you are aware, and if you are not aware, yes, I would highly encourage you to pay attention and try it sometimes. எதுக்காக இருக்கலாம். யூஸ்வலாக ஒரு அர்ஜ், ஒரு கிரேவிங் அது வந்ததுன்னா என்ன பண்ணுவாங்க, ஒன்றா வந்து தே ட்ரை டு ரெசிஸ்ட் இட். எப்படி இன்னும் பண்ணக்கூடாது. ஃபோன் யூஸே எடுத்துக்கிட்டிங்கன்னா தே இல்லை நான் இன்னைக்கு 2 hours தான் சொல்லியிருக்கேன், நான் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு. ஆர் சரி இன்னைக்கு ஒரு நாள் தானே பண்ணி பார்த்தா என்ன அப்படின்னு சொல்லி தே ஜஸ்ட் கிவ் இட்.
ஸோ waves, it's called actually urge surfing. அது என்ன டெக்னிக்னா, சர்ஃபிங்னா என்ன எல்லாருக்கும் தெரியுங்க. சர்ஃபிங்னா என்ன, not everyone would have done it. It's obviously TV பார்த்தா தெரியும் சர்ஃபிங்னா என்ன. இப்போ imagine your craving or urge to smoke is a wave. அந்த சர்ஃப் பண்றவங்க வந்து ஒரு சின்ன அலையில சர்ஃப் பண்ண மாட்டாங்க, பெருசா ஒரு அலை இருக்கும், பெருசா இருக்கிற அலையில தான் வந்து சர்ஃப் பண்ணுவாங்க. ஸோ உங்க அர்ஜிங்கோ உங்க கிரேவிங்கோ வந்து if you think of it as a wave. இப்போ வேவ் சர்ஃபர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வேவ்ல வந்து ஃபைட் பண்ண மாட்டாங்க, at the same time அவங்க வந்து அப்படியே they don't get engulfed by the wave. அது எப்படி, அது ஒரு டெக்னிக் இல்லையா. இப்போ உங்களை சர்வ் பண்ண சொன்னால் யாருக்காவது சர்வ் பண்ண முடியுமா? முடியாது, எனக்கும் தெரியாது. பிகாஸ் த டெக்னிக் அது வந்து அந்த வேவ்க்குள்ளே போகாமலும் அதே சமயம் அந்த வேவை ஃபைட் பண்ணாமையும் இல்லாமல் எப்படி அது வந்து கேர்ஃபுல்லாக யூ ஸ்டாண்ட் ஆன் டாப் ஆஃப் த வேவ் அண்ட் லெட் த வேவ் லேண்ட் யூ டு த ஷோர். அதான் சர்ஃபிங் இல்லையா. அதே மாதிரி உங்கள் அர்ஜிங்கோ இல்லை உங்கள் கிரேவிங்கோ வேவ் மாதிரி நினச்சிட்டு try not to fight the urge or fight the craving. அதே சமயம் சரி ஓகே கிரேவிங் வருது, ஒரு நாளைக்கு ஸ்மோக் பண்ணால் என்ன அப்படின்னு விடாமல் instead of giving it, think of the craving as a wave. அதாவது அது மேலேயே ஃப்ளோட் பண்ணி எப்படி அதை வந்து உங்களே நீங்கள் ஷோரில் கொண்டு வர மாதிரி பண்ணலாங்கிறது தான் urge surfing. அது எப்படின்னா இப்போ ஒரு கிரேவிங் வருதுன்னா இன்ஸ்டர் சரி இல்லை நான் ஸ்மோக் பண்ணுறேன், இல்லை வந்து இல்லை நான் ஸ்மோக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லாமல் சரி கிரேவிங்னு ஒன்று வருது, நான் வந்து 2 years 3 years-ஆக வந்து ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு வந்து கிரேவிங்கோ அர்ஜோ வராமல் இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம், இட்ஸ் ஓகே இஃப் ஐ ஹேவ் தட் அர்ஜ் அப்படின்னு உங்களோட அர்ஜை மட்டும் வேலிடேட் பண்ணுறது, நாட் த ஹேபிட், த அர்ஜ். ஓ நான் சொன்ன மாதிரி குவிட்டிங் இஸ் நாட் ஈஸி. ஸோ அந்த ஹேபிட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணி வெரி வெரி ஹார்ட். The urge validate பண்ணி. Next thing, sensations. This is, I don't think this is something that we are taught in the Indian context. உங்களோட sensory process, அதாவது taste, sight, கேட்கறது, touch and all that, இதுக்கு வந்து pay attention. இப்போ ஒரு urge வருது, ஒரு craving வருதுன்னா எனக்கு அந்த craving எங்கே வருது, is it in my throat, is it in my tongue, is it in my lips, அந்த மாதிரி உங்கள் சென்சேஷன்ஸ்க்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிக்கிறது. ஸோ தட் இஸ் ஆல்சோ அ டிஸ்ட்ராக்ஷன் டெக்னிக். இப்போ என்ன ஆயிடும்னா அர்ஜ் கிரேவிங்னால ஒரு இந்த அட்டென்ஷன் போய் உங்களோட பாடி அதாவது சென்சேஷன்னால அட்டென்ஷன் வர ஆரம்பிச்சிடும். அட்டென்ஷன் வந்தால் ஆப்வியஸ்லி அர்ஜ் ஆர் கிரேவிங்னால இருக்கிற அட்டென்ஷன் கொஞ்சம் கொஞ்சமாக போயிடும். தென் யூ கேன் டூ சம் ப்ரீதிங் எக்ஸசைஸ், ஜஸ்ட் டேக் அ டீப் பிரெத் அண்ட் breathe it out. அது பண்ணால் it will usually the craving reduce ஆகும். ஸோ இந்த டெக்னிக்கோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, it doesn't invalidate your urge, it doesn't invalidate anything you're going through. Instead அந்த மொமெண்ட்ல வந்து எப்படி அந்த urge கண்ட்ரோல் பண்றது அப்படின்னு. இப்போ அது பண்றதுனால ஸ்மோக்கிங் ஹேபிட் விட முடியுமானா அப்படி கிடையாது, அந்த கிரேவிங் வராமல் இருக்க முடியுமானா அப்படியும் கிடையாது, திரும்ப திரும்ப வந்துட்டு தான் இருக்கும். பட் ஃபார் த மொமெண்ட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கிரேவிங்கும் போயிடும். ஓகே ஓகே ஸோ திஸ் இஸ் வேர் த தெரபி பார்ட் கம்ஸ் இன். ஏதாவது டவுட் ஏதாவது இன்ட்ராக்ட் பண்ணணும்னா ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ. தெர் இஸ் நோ ரைட் ஆர் ராங் ஆன்சர்ஸ். ஐ வுட் என்கரேஜ் எவ்ரிஒன் டு பே அட்டென்ஷன் அண்ட் இன்ட்ராக்ட். முன்னாடியே சொன்ன மாதிரி ஒன் மோர் பாயிண்ட் ஐ வாண்ட் டு ரீஇட்டரேட். என்னன்னா, இப்போ நான் சொன்ன மாதிரி பேஷண்ட் வந்தோடனே ஒரு டிஸ்சார்ஜ் டைமில் என்ன ஆகும்னா அதை இமீடியட்லி பி லைக் நான் ஸ்மோக் பண்ண மாட்டேன், இப்போ ஒரே ஒரு சிகரெட் வந்தால் என்ன நான் பண்ணுறது, வாட் இஃப் ஐ ஸ்டார்ட் ஸ்மோக்கிங் அகேன் அப்படின்லாம் இருக்கும். ஒன் திங், இஃப் யூ எவர் கோ இன்டு கவுன்சிலிங் ஐ ரிமைண்ட் யூ, ஒருத்தர் வந்து நான் திரும்ப ஸ்மோக் பண்ணணும்னு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் ரிமைண்ட் தட் இட்ஸ் ஓகே. அதாவது ரொம்ப வருஷமாக ஒரு ஹேபிட் இருக்கிறவங்களுக்கு வந்து திடீர்னு ஒன்று விடணுங்கிறது ரொம்ப அதுவும் இந்த மாதிரி ப்ளஷரபுள் ஹேபிட். ஒரு ஸ்மோக் பண்ணால் அந்த ப்ளஷர் வருது, இந்த ஹை வருது அப்படின்னு இருக்கிற ஹேபிட்டை வந்து டக்குன்னு விடணும்னா விடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ வாட் யூ ஹேவ் டு டூ இஸ், ஒரு தடவை ஒரு 2 தடவை வருதுன்னா இட்ஸ் ஓகே அப்படின்னு ரீஅஷ்யூர் பண்ணுறது இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஈவன் இட் இஸ் எலெக்ஷன் டேட்.
வெளியில் போனால் அவங்க ஃபேமிலிஸும் கேட்பாங்க, மறுபடியும் உங்கள் ஹஸ்பண்ட் ஸ்மோக் பண்ண என்ன பண்ணுறது, மை சன் if he start smoking again நான் என்ன பண்ணுறதுன்னா ஜஸ்ட் let them know. ஒரு 2 தடவை நடக்கும் and that does not mean it's the end of the world. நடந்தால் இட்ஸ் ஓகே. இந்த ஹேபிட் ஆகாமல் அடிக்ஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு வேறு அதுக்கு டெக்னிக்ஸ் ஃபாலோ பண்ணும். பட் ஒரு 2 தடவை ஸ்மோக் அந்த சிகரெட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை பண்ணுறது இட்ஸ் ஓகே. அந்த ரீஅஷூரிங் டெக்னிக் கொஞ்சம் வேணும். ஆஸ் கவுன்சிலர்ஸ் in future if you ever get a chance to observe இதெல்லாம் பண்ணுறதுக்கே ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கே சான்ஸ் கிடைச்சது. keep in mind it's very important to be empathetic and not be judgmental. அது நடக்கிற விஷயங்கள். ஓகே, what does the substance do for me? This is an exercise. என்ன மாதிரி எக்ஸசைஸ்னா, இப்போ கவுன்சிலிங்கில் இப்போ டிஎடிக்ஷன் சென்டரில் வந்து எடுத்தோடனே கோல் ஓரியன்ட் ப்ராக்டிஸ், ஸ்மோக்கிங் பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு ஃபோக்கஸ் பண்ணுவோம். பட் அதை தவிர என்ன ஆகும்னா, இந்த மாதிரி பேசிகிட்டே இருக்கா என்ன ஆகும்னா, ஃபார் பேஷண்ட் எஸ்பெஷலி சைக்காட்ரிக் பேஷண்ட்ஸ் சைக்காலஜிக்கல் பேஷண்ட்ஸ் என்னன்னா அவங்களோட ப்ராப்ளம்ஸை டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். நான் ஏன் ஸ்மோக் பண்ணேன், எதுக்காக ஸ்மோக் பண்ணேன், எதுக்காக அந்த ஹேபிட்குள்ளே போய் ஏன் நான் ஐ ஃபெல் இன்டு தி ட்ராப்ங்க புரிஞ்சுக்காம பேசுகிற மாதிரி ஆகிடும். ஸோ வாட் டஸ் தி சப்ஸ்டன்ஸ் டூ ஃபார் மீங்கிறது இட்ஸ் an insightful activity. அது எப்படின்னா இட்ஸ் லைக் வேலிடேட்டிங் their experiences and feelings. அதை வேலிடேட் பண்ணும்போது அவங்களுக்கே தானாக தோணும், ஏன் நான் அதை பண்ணேன், ஏன் பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு. ஸோ வாட் இஸ் தி சப்ஸ்டன்ஸ் டூ ஃபார் மீனா, இந்த சப்ஸ்டன்ஸ் நான் எதுக்கு எடுத்தேன், எடுத்ததுனால நான் என்ன ஃபீல் பண்ணேன், எடுத்ததுக்கு முன்னாடி எப்படி ஃபீல் பண்ணேன், எடுக்கும்போது எப்படி ஃபீல் பண்ணேன், ஹவு ஐ ஃபீல் ஆஃப்டர் தட், ஆஃப்டர் ஸ்மோக்கிங் என்ன எஃபெக்ட்ஸ் ஆச்சு, அந்த எஃபெக்ட்ஸ்னால என்ன ஆச்சு, ஆப்ஜெக்டிவ் எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் இல்லாமல் என்ன ஆச்சு, எப்படி ஃபீல் பண்ணேங்கிறது பிளெயின் அண்ட் அவுட் ஸ்போக்கனாக எழுதுகிற ஆக்டிவிட்டி தான் வாட் டஸ் தி சப்ஸ்டன்ஸ் டூ ஃபார் மீ. ஸோ அது என்ன ஆகும்னா எழுத அவங்களுக்கே ஒரு ரியலைசேஷன் வரும். இப்போ உங்களுக்கே வந்து ஒருத்தர் அட்வைஸ் கொடுத்தா என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கு இரிட்டேட்டிங்காக இருக்கும் and you feel like going against it. இதுவே நீங்களே எழுதி பாருங்க, உங்களுக்கு என்ன ரியலைசேஷன் வருது அப்படின்னு நீங்கள் பண்ணீங்கன்னா அவங்களுக்கே அந்த ரியலைசேஷன் வந்து they understand, oh yes இந்த மாதிரி பண்ணுறதுனால இதெல்லாம் நடந்தது, ஸோ maybe it's not time that I stop doing it அப்படிங்கிற ரியலைசேஷன் அவங்களுக்கே வரும். ஸோ it's a very effective exercise. Trigger mapping. Trigger mapping is pretty straightforward. அது எப்படின்னா என்ன ட்ரிகர் அப்படின்னு எழுதி வச்சுக்கிறது. ட்ரிகர்னால நான் எப்படி ஸ்மோக் பண்ண ஆரம்பித்தேன், அந்த ஸ்மோக் பண்ணதுனால என்ன ஆச்சு, கிரேவிங் ஃப்ரம் 0 to 10 எப்படி இருந்தது என் கிரேவிங் லெவல், அதெல்லாம் நோட் பண்ணுறது தான் ட்ரிகர் மேப்பிங். ஸோ ஸ்டார்ட்ஸ் வித் ட்ரிகர். த ட்ரிகர் கேன் பி எனிதிங், ஜாப் லாஸ், எனிதிங் லைக் ஹவ் ஐ டோல்ட் பிஃபோர். கிரேவிங் லாக். கிரேவிங் லாக்னா லாக்னா என்ன தெரியும்ல, ஜஸ்ட் நோட்டிங் டவுன் anything whatever law you have for. Craving law இருக்குது, எப்போ கிரேவிங் வந்துச்சு, எதனால வந்துச்சு, டேட் போட்டு பண்ணுறது. அது தவிர ஒன்று எமர்ஜென்சி கான்டாக்ட். இப்போ எனக்கு கிரேவிங் வருதுன்னா யார் கூட நான் பேசலாம், எந்த எமர்ஜென்சி கான்டாக்ட் நான் வந்து எழுதி வச்சுக்கலாம். தட் இஸ் ரைட்டிங் இட் அவுட் ஃபார் அதர் பர்சன் or you can write down for yourself if anyone has the habit. That is craving law. இப்போ கிரேவிங் law பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் எவ்வளோ தடவை நான் கிரேவிங் வந்துச்சு, அது நான் என்ன பண்ணேன், அதனால் என்ன ஆச்சு அப்படின்னு உங்களுக்கு ஒரு இன்சைட் கிடைக்கும். ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். இது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுமா, ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்னால் என்னன்னு உங்களுக்கு தெரியுங்க. ஸ்மோக்கிங்னால என்ன ப்ரோஸ், அதனால என்ன கான்ஸ். ஆக்சுவலி ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் வந்து இட்ஸ் a very effective technique for anything. ஒரு டெசிஷன் மேக்கிங்காக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது ஒரு ஹேபிட்டாகவே இருக்கட்டும், ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி, அண்ட் இன் திஸ் கேஸ் ஸ்மோக் பண்ணலாமா வேணாமாங்கிற டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் லைக் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். நான் முன்னாடியே இந்த ஹேபிட் எடுக்க முன்னாடியே அஃபெக்ட் ஆகிருக்கேன், என்ன ஆயிருக்கு பிகாஸ் ஐ ஸ்மோக், என்ன ஆள் பிகாஸ் ஐ ஸ்மோக் அப்படின்னு ஒரு ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் டிஸ்கஸா இன்சைட்ஃபுல்லாக இருக்கும். These are techniques that you can use for yourself as well as people you counsel. Warning signs and emergency contact already நான் சொல்லியாச்சு. Warning signs is, see ஒருத்தர் வந்து ஸ்மோக் பண்ணிட்டு இருக்காருன்னா அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி ஒரு தெரியும் எந்த மாதிரி டைம், எந்த மாதிரி சுச்சுவேஷன் நான் ஸ்மோக் பண்ணுறேன் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ அந்த வார்னிங் சைன்ஸாக அவங்க எழுதி வச்சுட்டாங்க. டாக்குமெண்டேஷன் வெரி இம்பார்ட்டன்ட். அது வந்து உங்கள்
மைண்ட்லேயே வந்து இருக்கும். ஒரு தடவை எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா மைண்டில் இட் டென்ஸ் டு ஸ்டே. ஸோ அதை ஒரு தடவை எழுதி வச்சுட்டாங்கன்னா இன்னொரு தடவை அந்த வார்னிங் சைன் வரும்போது they'll be very கேர்ஃபுல். அந்த வார்னிங் சைன் வரக்கூடாது அப்படிங்கிற அந்த ப்ரிகாஷியஸ்னஸ் வரும். Goals, values and motivation. So this is something that we do in the de-addiction center towards the end. அதாவது discharge timeல we usually do this. அதாவது ஸ்மோக் பண்ண மாட்டேன்னு சொல்லுவாங்க. I won't smoke, I don't get the cravings அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஸ்மோக் பண்ண மாட்டேங்கிறது ஓகே. ஸ்மோக் பண்ணாமல் இருக்கிறது what plans you have அப்படின்னு கேட்டால் they won't know what to say. அப்போதான் வந்து இந்த கோல்ஸ், வேல்யூஸ் அண்ட் மோட்டிவேஷன் இப்போ வெளியில் போய்ட்டு டிஸ்சார்ஜ் ஆகிட்டு மோஸ்ட் பீப்புள் சே ஐ வாண்ட் டு பி ஃபெய்த்ஃபுல் டு மை ஃபேமிலி, எனக்கு ஒரு வேலை கிடைக்கணும், ஐ வாண்ட் டு ஸ்டடி அகேன், அந்த மாதிரி ஏதாச்சும் கோல்ஸ் சொல்லுவாங்க. அது யூ ஹேவ் டு ஹெல்ப் தெம் ஐடென்டிஃபை தோஸ் கோல்ஸ். அது தவிர வேல்யூஸ் அண்ட் மோட்டிவேஷன். மோட்டிவேஷன் இருக்குங்க. வேல்யூஸ்க்கு யாராச்சும் டெஃபினேஷன் கொடுக்க முடியுமா? வாட்ஸ் வேல்யூஸ்? வேல்யூஸுங்கிறது உங்களுக்கு இருக்கிற பிரின்சிபல்ஸ், உங்களுக்கு சில பிரின்சிபல்ஸ் இருக்கும்ல, அதான் வேல்யூஸ். இப்போ நீங்கள் உங்களோட ஒரு வேல்யூஸ் உங்களுக்கு என்ன இந்த வேல்யூ இல்லையா? ஆமாம், என்ன வேல்யூ? ஸோ இப்போ வந்து நோ ஐ டோன்ட் வாண்ட் டு ட்ரிங்க், ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்மோக்குன்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூவாக இருக்கலாம். பட் ஒவ்வொரு இண்டிவிஜுவல்ஸ்க்கும் அவங்களுக்கு ஒரு தனியாக ஒரு வேல்யூ இருக்கும். சில பேருக்கு வந்து பொலிட்டிக்கலி இன்ஃபார்ம்டாக இருக்கிறது ஒரு வேல்யூவாக இருக்கும், இல்லை ரொம்ப வந்து ஆர்ட்ஸில் போகிறது வந்து ஒரு வேல்யூவாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு வந்து என்ன வேல்யூ, என்ன மோட்டிவேஷன் ஐடென்டிஃபை பண்ணி அதை வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது லைஃப்பில் அப்படின்னு வந்து ஹெல்ப் பண்ணுறது தான் கோல்ஸ், வேல்யூஸ் அண்ட் மோட்டிவேஷன்ஸ். தீஸ் ஆர் ஆல் தெரப்பி ப்ராக்டிசஸ். ஓகே, டஸ் எனிஒன் நோ வாட் ப்ரொடெக்டிவ் ஃபேக்டர்ஸ் மீன்? ப்ரொடெக்ஷன்னா என்ன? ப்ரொடெக்ஷன்னா என்ன? I think everyone has samosa, and that causes dopamine in your head, and a lot of pleasure about smoking la samosa la venu. So protective factors, it comes under, psychologically speaking, psychologists enna pannuvana 4 P's abindra 4P: protective, predisposing, precipitating, perpetuating abindra. Protective factors na most patients enna பண்ணுவாங்கன்னா, நான் சொன்ன மாதிரி வெளியில் போயிட்டு நான் ஸ்மோக் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. தவிர என்ன எப்படி ஸ்மோக் பண்ண மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க, என்ன பிளான்ஸ் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. இப்போ ப்ரொடெக்டிவ் ஃபேக்டர்ஸ் என்னன்னா, அவங்களுக்கு சில ஃபேக்டர்ஸ்லாம் இருக்கும் லைஃப்பில். அதாவது வந்து ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், வேலை, ஜாப், சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் அப்படின்னு ஏதாவது இருக்கும். அதுக்காக நான் பண்ண மாட்டேன். ஆக்சுவலி யூஸ்வலாக இஃப் யூ லுக் அட் திஸ், இஃப் எனிஒன் ஹேஸ் எனி இஷ்யூஸ் மீ டாக்கிங் அபவுட் சம்திங், உங்களுக்கு 5 minutes ப்ரீதிங்னா அதெல்லாம் நீங்கள் சொல்லிட்டு சொல்லாமே போயிருக்கலாம், இட்ஸ் ஃபைன். இப்போ சூசைடல் ஐடியேஷன் இருக்கும் சில பேருக்குலாம். சூசைடல் ஐடியேஷன் இருக்கிறவங்களுக்குலாம் யூஸ்வலாக என்ன சொல்லுவாங்க, திங்க் ஆஃப் யுவர் ஃபேமிலி, திங்க் ஆஃப் யுவர் ஜாப், திங்க் ஆஃப் யுவர் கெரியர், ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்லாம் சொல்லுவாங்க. நம்மளுக்கு வந்து அது ரொம்ப சூப்பர்ஃபிஷியலாக இருக்கும். பட் ஆக்சுவலி இதெல்லாம் வந்து ப்ரொடெக்டிவ் ஃபேக்டர்ஸ். இப்போ ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங், அந்த அடிக்ட் இருக்கிறவங்களுக்கே வந்து நீங்கள் வெளியில் போனீங்கன்னா திங்க் ஆஃப் யுவர் ஃபேமிலி. லாஸ்ட் டைம் ஸ்மோக் பண்ணதுனால இட் காஸ்ட் அ லாட் ஆஃப் டேமேஜ். அந்த டேமேஜ்னால உங்கள் ஃபேமிலி எஃபெக்ட் ஆனாங்க. ஸோ யூ ஹேவ் டு திங்க் அபவுட் ஆல் திஸ் அப்படின்னு அந்த ப்ரொடெக்டிவ் ஃபேக்டர்ஸ். தே ஆர் ப்ரொடெக்டிங் மீ, அதாவது அந்த ஃபேக்டர் ஒரு ப்ரொடெக்ட் மீ அப்படிங்கிறது ஏதாவது இருந்தால் தோஸ் ஆர் கால்ட் ப்ரொடெக்டிவ் ஃபேக்டர்ஸ். இப்போ வெளியில் போகிறதுனால ஸ்மோக்கிங் பண்ணுறதுனால என் ஃபேமிலி எஃபெக்ட் ஆகாதுன்னா ஃபேமிலி இஸ் அ ப்ரொடெக்டிவ் ஃபேக்டர். இவங்களுக்காக ஐ டோன்ட் வாண்ட் டு ரூயின் மை ஹெல்த் அப்படின்னா friends might be protected. Some cases career might be protective factors to pay. சில பேருக்கு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் அஃபிலியேஷன் ஜாஸ்தி இருக்குது. பட் ஐம் வெரி கரியர் ஓரியன்டட் பர்சன். எனக்கு கரியர்னால் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எனக்கு வந்து ஐ வாண்ட் டு பிகம் சம்திங் இன் லைஃப், ஐ வாண்ட் டு அச்சீவ் சம்திங் இன் லைஃப்
அப்படின்னு இருக்கிறவங்களுக்குலாம் கெரியரோடைய ப்ரொடெக்டிவ் ஃபேக்டர். ஸோ கெரியர் எங்கேயும் போகாமல் இருக்கிறதுனால ப்ரொடெக்டிவ் அது கூட ஒரு ப்ரொடெக்டிவ் ஃபேக்டராக இருக்கலாம். அண்ட் டாக்கிங் அபவுட் 4Ps, இது வந்து நீங்கள் சைக்காலஜிஸ்டாக இருக்கணும், சைக்காலஜிஸ்ட் only usually follow this, பட் சைக்காலஜிஸ்டாக இருக்கணுங்கிற அவசியம் தேவையில்லை. If you see someone who's smoking, if you develop the habit of smoking yourself in the future, உங்களுக்கே நீங்கள் பண்ணிக்கலாம். அதான் perpetuating previous postingனா வந்து அந்த ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ், உங்களுக்கு ஜெனட்டிக்ல யாராவது ஸ்மோக் பண்ணுவாங்க. perpetuatingனா அதாவது ஜாப் லாஸ் இல்லை வந்து அகடமிக் ஃபெயிலியர் அந்த மாதிரி ஃபேமிலி இஷ்யூஸ் அந்த மாதிரி ஏதாவது. precipitatingனா வாட் மேக்ஸ் இட் கண்டினியூ. இப்போ எதனால இந்த ஸ்மோக்கிங் ஹேபிட் நான் கண்டினியூ பண்ணுறேன் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறது தான் precipitating and obviously protective. இது நான் எதுக்கு I don't want to talk too much about it because I don't want to bore you all. But உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா you can go look it up online, 4Ps of psychology. இது பண்ணுறது என்ன எஃபெக்ட்னா உங்களுக்கு இந்த ஐடென்டிஃபிகேஷன் வந்துடும். Why I'm following this, and it could be for any addiction habit, why I'm following this habit அப்படிங்கிற ஐடென்டிஃபிகேஷன் வந்துடும். And if you have any friends and family who would, அவங்களுக்கும் நீங்கள் வந்து பண்ணி you can help them. Okay? Okay. இது வந்து it's just two real life stories. Comparison பண்ணிருக்கேன். இப்போ first top picture இருக்கிறவங்க வந்து she used to be a smoker from the age of 13. லைக் நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு இருக்கும், சைக்காலஜிக்கல் டிபெண்டன்ஸ் எல்லாமே அதெல்லாம் இருக்கும். அது எந்த அளவுக்கு போச்சுன்னா she became pregnant and she still continued to smoke. And under habit nala her baby was premature and the baby was in incubation for a long time. The next person, second person, she also had the habit of smoking. அப்போ வந்து அவங்களுக்கு ஒரு 13-14 years இருக்கும்போது she developed the habit of smoking because of family issues. And நிறைய இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டு வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ ஷி அந்த ஸ்ட்ரெஸ் கோப் பண்ணுங்கிறதுனால ஷி கண்டினியூ டு ஸ்மோக். அண்ட் அதுவுமே till the age of 25 அது வரைக்கும் ஷி யூஸ் டு ஸ்மோக் அண்ட் ஷி டெவலப்ட் a lot of mental health and physical health conditions. ஆனால் 25-26 ஏஜ் வந்ததுக்கப்புறம் ஷி ரியலைஸ் how her life was affected by smoking. அதனால ஷி stop smoking. Obviously ஒரு நாள் எடுத்து she will stop, like I told, the steps எல்லாம் follow பண்ணி therapeutic practice எல்லாம் follow பண்ணி she eventually quit smoking. Now she is married and she has 3 children and she is very very happy. So okay, so what I'm trying to say is ஒரு habit எடுத்த உடனே you think ஒரு தடவை தான் நடக்கும் அப்படின்னு, and sometimes in some cases ஒரு தடவை தான் நடக்கும். அப்படியே நடந்தாலும் you'll be lucky enough to stop smoking or stop that habit. ஆனால் நீங்கள் எந்த அளவுக்கு லக்கி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு கேஸ் எடுத்தாலும் ஒருத்தங்க வந்து she realized the habit and she stopped smoking. இன்னொருத்தங்க வந்து they started smoking then to an extent that you cannot do anything about it. அந்த அளவுக்கு போயிடுச்சு. So it's very important that before you make a decision அது எப்படி உங்களுக்கு அஃபெக்ட் ஆகும், ஏன் அது பண்ணணும் ஏன் பண்ணக்கூடாதுன்னு யோசிச்சு பண்ணுறது. அண்ட் ஐ வுட் மேக் அ ரிக்வெஸ்ட் டு ஆல் ஆஃப் யூ. சி, இது ஒரு செஷன், இட் டசன்ட் மேட்டர் நான் கொடுக்குற செஷனோ எனி அதர் ப்ரொஃபஷனல் கொடுக்குற செஷன், அது வெறும் செஷனாக பார்க்காம லுக் அட் இட் வெரி ஆப்ஜெக்டிவ்லி. இது உங்களுக்கு அப்ளை பண்ணிட்டாலும் இல்லையோ மற்றவங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது யூ கேன் ஹெல்ப் தெம். அண்ட் பிகாஸ் இப்போ வந்து உங்களுக்கு என்ன மாதிரி எஃபெக்ட்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சதுனால it's very important that you can try and practice it on yourself. And the urge and the craving, see, யாருக்கு எப்போ என்ன நடக்கும் you don't know. So the urge and the craving வருதுன்னா you already know how you can manage it அப்படின்னு. So it's very important that you recognize all this and make sure you take the right decision before it blows up to a catastrophe. And வேர்ல்ட் நோ டுபாக்கோ டே வந்து ஒரு டேயாக பார்க்காம டேக் இட் அஸ் அ பிரின்சிபல், லைக் ஒரு வேல்யூவாக எடுத்து
I sincerely hope all of you have taken something good from the session and hope to continue. Yes, okay? Thank you very much. Thank you, ma'am, for the informative and thought-provoking